எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஹெஸ்டோரிஸ் உடைய ஒரு சிறப்பு கூட்டத்துல நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். டாபிக்ல என்ன முக்கியமான டாபிக், எது முக்கியமில்லாத டாபிக் அப்படின்றத கூட நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. சமூகம் தான் இன்னைக்கு அதையுமே நமக்கு தீர்மானிச்சு கொடுக்குது. சமீபத்துல ஃபேஸ்புக்ல வந்த ஒரு பெரிய கலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூடிட்டி நார்மல் அப்படின்றது, அதாவது ஆடை இல்லாமல் இருப்பதை நார்மல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க அவங்களுடைய புகைப்படங்கள் சிலவற்றை பதிவிட, அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வந்து அந்த படங்கள் வந்து தொடங்கி வச்சது அப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஆடை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலயுமே அரசியல் இருக்கு. ஆடை மிகப்பெரிய அரசியலாகத்தான் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு விவாதத்திற்கு அல்லது இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்துக்கு டாபிக் வந்து டிஷர்ட். ஏன்னா ஒரு டிஷர்ட் போடுறது அப்படின்னாலே நான் வளர்ந்த காலங்கள்ல 80கள் 90கள் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா பெண்கள் டிஷர்ட் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கற்பிதம் வந்து இருந்தது. அப்போ என்னை சார்ந்த நாங்கெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனையாவது ஜென்ரேஷன் ஃபெமினிஸ்டா என்ன நான் அடையாளம் காண்றதுங்கிறது எனக்கு புரியாத ஒரு குழப்பத்துல தான் நான் இன்னமும் இருக்கிறேன். ஸோ எங்கள் காலகட்டத்தை சேர்ந்த பெண்கள்ல சில முன்மாதிரிகள் இல்ல யூனிசெக்ஸா யார் வேணாலும் என்ன ஆடையை வேணாலும் அணியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வந்த முன்னோடிகள் சில பேர் வந்து அந்த காலகட்டத்துல இருந்தோம். இப்ப நாங்க வந்து டிஷர்ட் கட்டாயமா போடணும், எல்லாருமே டிஷர்ட் போடலாம், அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டு தொடங்கி வச்ச ஒரு ஜென்ரேஷன். ஆனா இன்னைக்கு வந்து இந்த டாபிக்கை பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கு? ஒரு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா அல்லது ஒரு 40 வயசு ஆயிடுச்சுனாலே பெண் இப்படித்தான் ஆடை அணியணும், சேலை தான் போடணும், என்ன ஜீன்ஸ் போடுறாங்க, என்ன டிஷர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவாக சமூகம் நம்மளை கை நீட்டி சொல்லக்கூடிய ஒரு பொதுமை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த டிஷர்ட் வந்து ஒரு சாதாரண ஆடை தானே, இதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? பெண்கள் இதை ஏன் போடணும், இதை போடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு எதிர்ப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு சின்ன வரலாறு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. டிஷர்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில வந்து அது ஒரு உள்ளாடையாகத்தான், ஒரு மெல்லிய பருத்தியாலான ஒரு உள்ளாடையாக ஆண்கள் அதிகம் அணிஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு 1913 நடந்த ஸ்பானிஷ் அமெரிக்கன் போரின் போது அமெரிக்காவை சேர்ந்த கப்பல் படை மாலுமிகளுக்கு அமெரிக்க அரசாங்கமே அவங்களுக்கு இந்த டிஷர்ட்டை விடுதிகளிலும் அவங்களுடைய அறைகளிலும் அவங்க அணிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒரு அரசு அவங்களுடைய அதிகாரிகளுக்கும் அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய படை வீரர்களுக்கும் தந்த பிறகுதான் இந்த டிஷர்ட் அப்படிங்கிற இந்த உள்ளாடை அதற்குரிய ஒரு இடத்தை பெறுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப பெண்கள் எப்போ இந்த டிஷர்ட் பக்கம் வந்தாங்க, அவங்க எப்போ டிஷர்ட் அணிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மெல்லிய வெள்ளை நிறத்திலான சட்டைகளை அமெரிக்கன் சஃப்ரகேட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாக்குரிமை கோரக்கூடிய அல்லது சம ஊதியம் கோரக்கூடிய போராட்டங்களில் பங்கேற்ற பெண்கள் அதெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். ஆனாலும் இதை ரொம்ப பெரிதாக பிரபலப்படுத்தினது அப்படின்னு பார்த்தா 1940 பிறகு ஹாலிவுட் படங்கள்ல நடிக்கக்கூடிய சில நடிகர்கள், மலன் பிராண்டோ மாதிரியான நடிகர்கள் உள்ளே அணியக்கூடிய ஒரு ஆடையாக இருந்த டிஷர்ட்டை வெளியே அணிந்து அதை நம்ம இப்பயும் சொல்லுவோம் இல்லையா, ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை இல்லாம ஒரு இன்ஃபார்மல் ஆடையை ஃபார்மலாக அவங்க மாத்துறாங்க. எங்கே போனாலும் இந்த டிஷர்ட்டை போடலாம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. 40கள் 50கள்ல கேத்ரின் ஹெப்பர்ன் தொடங்கி பல நடிகைகள் இந்த ஆடையை டிஷர்ட்டை முதல்ல வெளியே போட்டுட்டு வந்து அவங்க புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதும் படங்கள்ல நடிக்கிறதுமாக இயல்பாக இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் 50களுக்கு பிறகு டிஷர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பூம்னு நம்ம சொல்லுவோம், டிஷர்ட் பூம் அது நடக்குது. 60கள் 70கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலும் நம்ம தமிழ் படங்கள்லயும் அங்கங்க வந்து டிஷர்ட்ஸ் ஆண்கள் போட்டுட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த கைகள் எல்லாத்தையும் வந்து இந்த ஷார்ட் ஸ்லீவ் வச்சுட்டு கைகள்லாம் கரலா கட்ட மாதிரி கையெல்லாம் காமிச்சிட்டு ஹீரோஸ் வர்றது வந்து ஒரு பெரிய மேசோச்சிசமா அந்த காலத்துல வந்து 60கள் 70கள்ல பார்க்கப்படுது. அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய லாங் காலர் வச்ச பாபி டிஷர்ட்ஸ், பாபி காலர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரிய காலர் வச்ச டிஷர்ட்ஸ் அது வந்தது. அதுக்கப்புறம் போலோ டிஷர்ட்ஸ் வந்தது. இப்படி டிஷர்ட் வந்து விதவிதமான ஒரு எவல்யூஷன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சமூகம் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல டிஷர்ட்டுமே வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸா இருக்கிறது வாசகங்கள் பொறித்த டிஷர்ட். இன்னைக்கு யாராக இருந்தாலும் அந்த ஹி அண்ட் ஷீ டிஷர்ட்ஸ் நம்ம பாக்குறோம். கணவர் மனைவியுமாக இணைந்து போடக்கூடிய டிஷர்ட், அம்மாவும் பொண்ணும் போடக்கூடிய டிஷர்ட், கப்பிள் டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் இன்னைக்கு வந்தாச்சு.
டிஷர்ட்டுங்கிறது இன்னைக்கு போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய கேன்வாஸா மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம நிறைய போராட்டங்கள்ல பார்க்கிறோம். இப்போ மை மைண்ட் மை பாடி மை சாய்ஸ் இந்த மாதிரி பல போராட்டங்களில் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய பெண்கள் டிஷர்ட்ல அவங்களுக்கு பிடித்தமான வாசகங்களை எழுதிக்கிறது. இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட அமெரிக்கன் லைவ்ஸ் மேட்டர், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற இந்த போராட்டங்கள் நடக்கும் பொழுது நிறைய இந்த மாதிரியான டிஷர்ட் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பசங்கள் கூட இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா டிஷர்ட்டை போட்டுட்டு நம்மளை கடந்து போறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த சமூகம் டிஷர்ட்டை பார்த்து ஏன் ஒரு புருவம் உயர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியை இன்னைக்கு நம்ம முன்வைத்து தான் பேச போறோம். ஸோ முதல் கேள்வியா நான் என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டிஷர்ட் வந்து இந்த வயசுல தான் போட்டேன் அப்படின்னு எந்த வயசுல நீங்க டிஷர்ட் போட ஆரம்பிச்சீங்க? யார் பதில் சொல்றீங்க? யாராக இருந்தாலும் பேசலாம், வாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கீதா தோழர் சொல்லுங்க. தோழர், நான் வந்து ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சதே ஒரு 30 வயசு கிட்டதான் அப்படின்னு நினைக்கிறேன். டிஷர்ட் போட ஆரம்பிச்சது 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 வயசு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் போட்டாலும் ஷர்ட் போடுவேன், இல்ல சின்னதா அந்த டாப்ஸ் குர்த்திஸ் அந்த மாதிரி தான், இல்ல கொஞ்சம் லாங் டாப் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் டிஷர்ட்ஸ் வந்து ஒரு 40 வயசுல தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து நான் ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சேன். அப்புறம் மேரத்தான் ஓட ஆரம்பிச்சேன். ஸோ அந்த சமயத்துல வந்து டிஷர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு தான் இப்போ ட்ரெக்கிங் எல்லாம் போறோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு ட்ராக் பேண்ட் அண்ட் டிஷர்ட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். ஸோ அதுக்காக நான் வந்து அந்த வயசுல போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் விதவிதமா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல நான் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பெண்களுக்கான டிஷர்ட் அப்படின்னு இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மென்மையான நிறங்கள்ல, ரொம்ப அதுல ஒரு பூவோ அப்புறம் வந்து ஒரு ஏதாவது ஒரு கல்லிலோ வச்சு அப்படிதான் இருக்கும். அதுலயே வந்து அவங்க வந்து ஃபெமினிசத்தை காட்டுறாங்களாம். அப்புறம் அதோட வடிவமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்புக்கு கிட்ட வந்து ஒரு ஸ்லிட் இருக்கிற மாதிரி இப்படிதான் இருக்கும். ஸோ நான் வந்து அடர்ந்த நிறங்கள்ல டிஷர்ட் வேணும் அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா அது கிடைக்காது. இந்த பெண்களுக்கான டிஷர்ட் இன்னைக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியா தாங்க இருக்குது. நீங்க ஒரு பிராண்டட் ஷாப்புக்கு போனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அவங்க அதுக்கான காரணங்கள்ல நிறைய எடுக்கிறாங்க. ஆனா அதுவே வந்து ஒரு ஆண் பகுதிக்கு போயிட்டு நீங்க ஒரு டார்க் கலர்ல ஒரு டிஷர்ட் வேணும்னா ஈஸியா எடுக்கலாம். அதுக்கு வந்து அது நமக்கு மேட்ச் ஆகவும் செய்யும், விலையும் கம்மியா இருக்கு. இது வந்து 600 ரூபான்னு சொன்னா அது 300 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்பவும் வந்து பெண்களுக்கான டிஷர்ட் அப்படிங்கிறது விலை ஜாஸ்தியா தான் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அந்த வாசகங்கள் போட்ட டிஷர்ட் எல்லாமே கூட நம்மளோட சைஸுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறது இன்னுமே மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்ப வந்து நான் இப்பவும் போறது வந்து ஆண்களுக்கான டிஷர்ட் பகுதியில தான் போய் வாங்குவேன். அருமை. வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? எந்த வயசுல டிஷர்ட் முதலில் போட ஆரம்பிச்சீங்க? இல்ல. சோ நான் வந்து என்னுடைய 12-13வது வயதில் முதல் முறையாக டிஷர்ட் போட ஆரம்பிச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னை சுத்தி இருந்த பசங்க எல்லாரும் போட்டாங்க. நம்ம வந்து எப்பயுமே அடுத்தவங்களை பார்த்து ஒரு ரெபல்லியன், நீ என்ன டிஷர்ட் போடுறது, அப்ப நான் என்ன போடக்கூடாதுன்னு நீ சொல்றது அப்படின்ற மாதிரி என்னுடைய 12-13வது வயதுல டிஷர்ட். அப்ப டிஷர்ட்ன்றது வந்து நமக்கு யாரும் தனியாலாம் வாங்கி தர மாட்டாங்க அந்த காலத்துல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அப்பா பயன்படுத்திட்டு இருந்த டிஷர்ட், மாமா பயன்படுத்திட்டு இருந்த டிஷர்ட், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் வந்து என்ன டிஷர்ட் பயன்படுத்துறாங்களோ அது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலர் வச்ச டிஷர்ட்டா இருக்கும், பட்டன் எல்லாம் வச்சு பயங்கர சீரியஸான டிஷர்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு காலகட்டத்துல சுத்திக்கிட்டு இருப்போம். வீடுகள்லயும் டிஷர்ட் போட்டுட்டு போறது உண்டு. வீட்டை தாண்டி வெளியே போகும்போது டிஷர்ட் போடும்போது அதுல நிறைய நமக்கு வந்து கேள்விகள் வரும், விமர்சனங்கள் வரும். அது எல்லாத்தையுமே வந்து அந்த 12-13 வயது தொடங்கி இன்று வரைக்கும் அந்த விமர்சனத்தை வந்து நம்ம தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான டிஷர்ட் எது? வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டிஷர்ட்? அடுத்த கேள்விக்கு போயாச்சு. மத்தவங்க எல்லாம் என்ன யாராவது பேச சைலண்டா இருக்காங்க. சுபா ஹலோ, வந்துட்டேன். டிஷர்ட் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல நான் பதிவு கூட நிறைய வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க, வீடியோ ஆன் பண்ண முடியுமா சுபா? சரி சரி, டிஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், थैंक यू. இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ல வாங்குனது. நான் ரொம்ப எல்லாம் மெனக்கெட மாட்டேன். அப்புறம் இந்த விஷயத்துல வந்து ஆண் பெண் அந்த மாதிரி பேதம்லாம் இல்ல. நான் பாண்டிச்சேரியில இருந்த வரைக்கும் ரொம்ப சீப்பாவே கிடைக்கும். ஒரு சாட்டர்டேஸ்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல 50 ரூபாய்க்கு எல்லாம் டிஷர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஏதாவது சின்ன சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், அது பார்த்தா கூட தெரியாது. 50 ரூபா தான் இருக்கும், ஆனா நல்லா போட்டுட்டோம்னா ரொம்ப எலகண்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வாங்குவேன் நானு. இதுக்குன்னு வந்து ரொம்ப பெருசா மெனக்கெட்டுலாம் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ணது கிடையாது.
ஸ்கூல் டேஸ்ல சின்ன வயசுல எல்லாம் ஸ்லீவ்லெஸ் பனியன் எல்லாம் நல்லா நிறைய எடுத்து கொடுப்பாங்க. ஒரு 10 வயசு 5வது முடிச்சு 6வது போறதுக்குள்ள அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டா தெய்வ குத்தமா ஆயிடும், அதனால அப்பெல்லாம் போட விட மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருப்போம், ஸ்போர்ட்ஸ்ல டிஷர்ட் போறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுல. அந்த மாதிரி நானும் வந்து 77 பாண்ட் தான். சோ அந்த 80s கிட்ஸ் அப்படி அந்த ரேஞ்ச்ல வரும்போது நம்மளே வந்து அதை போடலாம் விட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலேஜுக்கு போகும்போது நீங்க சொல்ற மாதிரி அண்ணனோடதோ தம்பியோடதோ இல்ல மாமாவோடது அப்பாவோடதான் போடணும். அது எப்படி ஜிங்குஜா தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியற மாதிரி கலர்ஸ்ல தான் இருக்கும். காலர் வச்சு கர்ண கொடூரமா இருக்கும். இன்னொன்னு லூசா போடணும், டிஷர்ட்ஸ் அப்படியே லூசா போடணும். டைட்டா போட்டோம்னா அதெல்லாம் கலாச்சார குற்றமாயிடும். ஆனா சைக்கிள்ல இந்த பின்னாடி நான் பேஸ்கெட் பால் வச்சுக்கிட்டு சைக்கிள்ல போகும் எதிர்காத்துல அப்படி வரும்போது அது ஒரு நல்ல ஃபீல் குட் இருக்கும். ஜென்ரலா அந்த டீனேஜ்ல வந்து இந்த மார்பகங்கள் வளர்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு சின்ன ஒரு பெருமிதமா இருக்கும். அது இன்னும் பெருமிதமா அந்த ஸ்டேஜ்ல தோணும். அப்ப காத்தடிக்கும் போது அப்படின்னா பாத்துக்க ரொம்ப பிடிக்கும். இது வேற பப்ளிக்ல வருமா என்ன தெரியல, அதான் இருக்கும். இன்னொன்னு இந்த டிஷர்ட் அப்படின்னு சொன்னால இந்த டிஷர்ட் குள்ள தெரியற அந்த மெல்ல செயின் வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மெலிசான செயின் தான் வந்து அந்த இதுக்கே அழகு. அதுக்காகவே அப்பெல்லாம் வந்து டிஸ்கோ செயின் 11 ரூபா 15 ரூபா எல்லாம் விற்கும். அந்த மாதிரி செயின் எல்லாம் வாங்கி போட்டுப்போம். ஏன்னா அப்பெல்லாம் கோல்டு எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூல்ஸ்ல போட்டுக்கிறதுக்கு. அந்த செயின் வந்து அப்படி தெரியும் போது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் சில பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து அக்னி நட்சத்திரத்துல அமலா போடுற பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த பாட்டு இதெல்லாம் வந்து நம்மளோட பால்யம் நினைக்கும் போது டிஷர்ட்னாலே அந்த பாடல்களோட சேர்ந்ததான் நம்ம. அப்புறம் 16 வயதுல கார்த்திக் வருஷம் 16 கார்த்திக் அந்த பாட்டு எல்லாம் அந்த டிஷர்ட் தான் நமக்கு இதுவா இருக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டம் விளம்பரத்துல கூட சரி, காம்ப்ளன் குழந்தையாகட்டும் ரஸ்னா குழந்தையாகட்டும் இந்த சைக்கிள்ல போறவங்க எல்லாமே அந்த சிகப்பு கருப்பு மஞ்சள் கருப்பு இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் வேணும்னு ஆசையா இருக்கும். ஆனா கிடைக்கவே கிடைக்காது. இப்ப காசு கொடுத்தாலும் அது கிடைக்குது, அப்ப காசு கொடுத்தாலும் கிடைக்காது. டிஷர்ட்ன்றது யாராவது வீட்டுல சொந்தக்காரங்க யாராவது இருந்தாச்சு அவங்க எப்பயாவது தூக்கி போட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் இருக்கும். எப்ப இல்ல அவங்க தம்பியோடதெல்லாம் தெரியாம ஆட்டையை போட்டுருவோம், நம்ம போட்டு அவங்க போட மாட்டாங்க. சோ 2 தடவை போட்டோம்னா போட மாட்டாங்களா, அப்ப நம்மளே போட்டுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். எனக்கு பிடிச்சது அப்படின்னா காலேஜ் டேஸ்ல நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஹாஸ்டல் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் எல்லா ட்ரெஸ்ஸும் மாட்டிப்போம். மஞ்சுளான்னு ஒரு சீனியர் வச்சிருந்தாங்க, இப்படி பண்ண அந்த பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும், எனக்கு அது பேர் தெரியல. இப்படி அதான் எனக்கு தெரிஞ்ச அது அமலா டிஷர்ட்டுங்க. அது என்ன படம், நின்னு கோரி வர்ணம் ஆடுவாங்க, நின்னு கோரி வர்ணம் பாட்டுல பாடினதான் அந்த டிஷர்ட். எனக்கு தெரிஞ்ச அந்த டிஷர்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க அந்த கிட்டத்தட்ட அது கலரே சுத்தமா ஃபேட் ஆகி கூட போயிருக்கு. நாங்க அந்த போட்டோ வச்சு ஜீன்ஸ் போட்டு இப்படி இடுப்புல கை வச்சுட்டு அப்படி அதை வந்து நாங்க அந்த போனி டைல் இப்படி போட்டுக்கிட்டு வைக்கிறது, லூஸ் ஹேர் விட்டுட்டு போறது, அந்த லாங் போட்டு கலர் கலரா பேண்ட் போட்டு போம் பாருங்க, அப்படி குதிரவால் மாதிரி போட்டு அது மாதிரி போட்டு நீங்க போட்டோ எடுக்கிறதுலாம் ஐயோ அந்த போட்டோ எல்லாம் வந்து எவ்வளவு எபிக் தெரியுமா. அந்த போட்டோக்கு வந்து நீங்க இந்த உலகத்துக்கே இணையா இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டே எனக்கு சிரிப்பு வருது. அந்த குட்டி செயினும் அந்த இதுவும் போட்டுக்கிட்டா என்னவோ நம்மளாம் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறங்க. அதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கவே முடியாது. இதுதான் எனக்கு பிடிச்ச டிஷர்ட்ஸ்னா அந்த சைட்ல வர நீங்க சொன்ன அந்த நினைப்பு அது மாதிரி போட்டுக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ் இப்படி பாக்குறது, அந்த ஹீரோயின் பண்றதெல்லாம் நம்ம பைத்தியக்காரத்தனமா பண்றது. ஆனா இப்ப பைத்தியக்காரத்தனம் சொல்றோம், அப்பெல்லாம் யாராவது பெரியவங்க பைத்தியக்காரத்தனம் சொல்லிட்டா ஒரு உலக யுத்தமே வந்துரும். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? இன்னும் 3 பேர் அமைதியாக இருக்கிறீர்களே. நான் இருக்கேன்க்கா. எஸ் எஸ் பேசுங்க. உங்களுடைய சூப்பரா இருக்கு, கியூட். சோ முதல்ல என் வயசு சொல்லிடுறேன். எனக்கு 33 வயசு ஆகுது. இந்த கடந்த ஒரு வருஷமாதான் இந்த டிஷர்ட்டை எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் போடுறேன். ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அது எடுக்கிறதுக்கு முன்னாடி காலைல குளிச்சுட்டு கவனமே இல்லாம எடுப்போம் இல்லையா, அப்படி சப்கான்சியஸா அதை எடுக்கிறது இந்த ஒரு வருஷமா தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க சின்ன வயசுல. டிஷர்ட்டை விடுங்க, டிஷர்ட் எல்லாம் வந்து காலேஜ் டேஸ்ல நான் போட்டதே இல்லை. டிஷர்ட்டுங்கிறது முதல்ல எப்ப போட்டோம்னா வந்து முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்பு போகும்போது கன்வீனியன்ஸ்க்காக எல்லாரும் டிஷர்ட் எடுத்துட்டு வராங்க. என்ன நம்ம கிட்ட டிஷர்ட்டே இல்லை, சரி நம்ம போய் ஒண்ணு வாங்குவோம். வாங்கினப்ப அதுலயே ஒரு பெரிய கொலகுத்தமா பார்க்கப்பட்டது. நீ இந்த ஆடையை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட உல்லாசமா இருக்க போற, வாட் இஸ் திஸ், தப்பு 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 அப்படின்னாங்க. சரி அதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி எப்படியோ அது அந்த சண்டையில ஜெயிச்சு அதை வாங்கிட்டு போயாச்சு. சோ அப்படிதான் டிஷர்ட். அதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து காலேஜ்ல குர்த்தா வரைக்கும் அலவுடு. அந்த குர்த்தாவே எப்படின்னா நம்ம என்ன துப்பட்டாலாம் போட மாட்டேங்கிற, என்ன நீ ரொம்ப ஓவரா போறியோ அப்படியே பாப்பாங்க நம்மள. வீட்டுல பாருங்க எது இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இல்ல. 2 விஷயம் பாக்குறேன் நானு. ஒண்ணு என்னன்னா நமக்கு டிஷர்ட்னா என்னோட பாட்டி காலத்துல நைட்டி.
சோ எங்க பாட்டிக்கு என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னன்னா, இந்த வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னத்துக்கு இவ்வளவு மெனக்கிட்டு அந்த புடவையை கட்டிட்டு இருக்கா, அவங்க வீட்டு இருக்கக்கூடிய வீடு அமைப்பும் வந்து ரொம்ப சல்ட்ரியா இருக்கும் அங்க பெரிய காத்து வசதியில. எல்லாரும் என்ன பண்ணா, அவங்க பர்த்டேக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தோம். நைட்டி வாங்கி கொடுத்தா அவங்க இன்ன வரைக்கும் அதை போடவே இல்லை. அதை வாங்கி கொடுத்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் அதை போடவே இல்லை. அவங்களை கேட்பாரு யாருமே கிடையாது. எங்க ஃபேமிலிலயே அவங்க ரொம்ப பவர்ஃபுல் உமன் அறியப்பட்ட ஒரு லேடி. சோ ஷி ஹாஸ் ஆல் த பவர், ஆல் ஹர் லைஃப். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். சோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லா பிஹேவ் பண்ண பாட்டியே, நிறைய விஷயங்கள ஃபார்வர்டா பேசுற பாட்டியே, அவங்களுக்கு ஏன் இதை போட்டுக்கிட்டோமான்னு யாருமே கேட்க போறது இல்ல. அது வந்து என்னமோ ஒரு அளவு போல வச்சுட்டு இருக்காங்க. இதை நான் போட்டுக்கிட்டா நான் என்ன வந்து ஒரு மாதிரி தரக்குறைவா என்ன பேசிடுவாங்க. உன்னோட சௌகரியத்துக்காக போடப்படுற ஒரு ஆடைக்கு ஏன் ஒரு பொண்ணு இவ்வளவு யோசிக்கணும்? இன்னொன்னு என்னன்னா, இது வேற யாராவது அப்ரூவ் பண்ணிட்டா ஓகேங்கிற மைண்ட் செட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. சோ யாராவது ஒருத்தர் அப்ரூவ் பண்ணணும். இப்ப நம்ம வீட்ல எங்க அம்மா அப்பா எனக்கு இது போட விடணும்னா, உன் புருஷன் அலோவ் பண்றாரா, ஓகே வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்டை நான் பாக்குறேன். என் மாமனார் மாமியார் வீட்லயே என்ன ஆகுதுன்னா, அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ஆடைகள் போடக்கூடிய சுதந்திரம்லாம் இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜ்ல வளர்ந்தவங்க. ஆனா என்னுடைய நாத்தனார் வந்து யுஎஸ்க்கு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஷி ஸ்டார்டட் வேரிங் திஸ் ஜீன்ஸ், ஷார்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ் எல்லாம். சோ அப்ப வந்து அவங்க திடீர்னு ஜெர்க் ஆனாலும் ஓகே ஃபைன், இது அந்த ஊருக்கு ஃபைன், உன் புருஷன் லவ் பண்றாரு ஃபைன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து பார்க்க முடியுது. எப்பவுமே பெண்ணினுடைய ஆடை வந்து யாரோ ஒருத்தருடைய அப்ரூவலுக்கு அப்புறமா தான் அவளுக்கு அது போய் சேரணும். நான் இந்த டிஷர்ட்டை போடுறதுமே கூட வந்து அதை பிக் பண்ணும்போது 1008 ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலா சாதா ட்ரெஸ் இருக்க கூட அவ்வளவு யோசிக்க போறது இல்ல. ஆனா ஒரு டிஷர்ட் வாங்கணும்னா இது லூசா இருக்கணும், பஸ் லைன் தெரியக்கூடாது, டயரா தொப்ப தெரியக்கூடாது, இப்படி 1008 விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, கேக்குதா? கேக்குது. எஸ், கேரி ஆன். இவ்வளவையும் தாண்டி அது என்ன இப்ப சரி என் உடல் எனக்கு மார்பகங்கள் இருக்குன்னா இருக்குதானே, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குதானே, நான் மெனக்கிட்டு அதை மறைச்சிக்கணும். எனக்கு புரியல அது. அது அது தெரியாத அளவுக்கு மெனக்கிட்டு நான் ஒரு டிஷர்ட்டை போடணும். அது கம்ஃபர்ட்டுக்கான ஆடை எல்லாத்தையுமே வந்து என்னமோ ஒரு தரக்குறைவா பாக்குற மனப்பான்மை ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இன்னும் இருக்கு. அது நான் சொன்ன மாதிரி இந்த 33 வயசுலதான் நான் இந்த டிஷர்ட்டை ரொம்ப கேஷுவலா சாதாரணமா இப்போ அப்படி பட்டிருக்கேன் நானு. இன்னும் மத்தவங்களுக்கு எல்லாம் அது வர ரொம்ப காலம் ஆகும்னு தோணுது எங்க வீட்டுல. ஓகே, மகிழ்ச்சி. சோ ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன டி-ஷர்ட் போட்டிருக்கீங்க? தோழர் முதல்ல கீதா தோழர் சொல்லுங்க. உங்க டி-ஷர்ட் குட்டாளி சம வந்து கூட்டாளி அப்படிங்கிற டிஷர்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெண்டர் இது இல்லாம இருக்கிற டிஷர்ட். நீங்க ஆணுக்கும் பயன்படுத்தலாம், பெண்ணுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஷர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அதுல இருக்கிற வாசகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கிரண்யா சொன்னாங்க அவங்க போட்டிருக்கிறது ரொம்ப லூஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. சுபா வந்து அவங்க வந்து சீப்பா நான் வாங்கிடுவேன் அப்படிங்கறது ஒண்ணு சொன்னாங்க. நீங்க போட்டிருக்க டிஷர்ட் வெறும் ஸ்ட்ரைப்ஸா சுபா? ஆமா, இதுல இன்னைக்கு வேர்ட் எதுவுமே இல்ல, வெறும் ஸ்ட்ரைப்ஸ் போட்டுட்டேன். ஓகே, ஏன்னா இதுதான் இப்போ இருக்கு, ஃபிட்டா இருக்கு. நான் நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அதனால அவங்க இதுக்கு முன்னாடி பேசின கிரண்யா தோழர் சொன்னது நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். தொப்பை மட்டும் இல்ல, டிஷர்ட் போட்டாலே ஐயோ அசிங்கமா இருக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மார்பக வந்து டீனேஜ்ல அசிங்கமா இருக்குன்னு அது நம்ம அசிங்கமானதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கதைகள்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் அந்த கேள்வி பின்னாடி இருக்கு, வரும் இருக்கா, வரோமா, வரும். கரெக்டா? அந்த கேள்விக்கு அப்படியே பதில் பேசிட்டே வருவோம். நம்ம அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே வருவோம். நீங்க உங்க கேள்வி எனக்கு தெரியல. வரும் எல்லா கேள்விகளுமே பின்னாடி இருக்கு. இப்ப நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த வடிவேலு மாதிரியான ஒரு காமெடி கேரக்டர் போடக்கூடிய அல்லது அவங்களுடைய டயலாக்ஸ் போட்ட டிஷர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் வந்து பெரும்பாலும் ஆண்கள் அதிகமா போட்டுதான் நான் பார்த்திருக்கேன். வடப்போச்சையில இருந்து ஆரம்பிச்சு அவருடைய எல்லா ஃபேவரட் வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட்ஸும். இப்ப நான் போட்டிருக்கிற டிஷர்ட் வந்து இட் இஸ் திஸ். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. So this is just me. பேசாம நம்ம ஏதாவது நடைப்பயணம் போகும்போது இந்த டி-ஷர்ட் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேசின விஷயங்கள்ல அடுத்த கேள்விக்கு நம்ம அப்படியே போறோம். ஒரு இடம் பார்த்து அல்லது இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறது பெரும்பாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப டி-ஷர்ட் அப்படிங்கறத எந்தெந்த இடங்களுக்கு போட்டு போறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு?
பெரும்பாலும் வீடுகள் இல்ல இந்த மாதிரி சொன்ன மாதிரி ட்ரிப் எங்கன்னா போனா போட்டுக்கலாம். வெளிநாடு போறவங்களை பத்தி கவலைப்பட ஏர்போர்ட் வரைக்கும் போடக்கூடாது. ஏர்போர்ட்க்கு அப்புறம் நீங்க போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அந்த டிஷர்ட்டை காமிச்சு மாத்திட்டு நம்ம இது பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அது மாதிரி உடம்பு சரியாத கண்டிஷன்ஸ் எதுனா ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல டிஷர்ட் போட்டு கழட்டவே முடியாது. அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் தான். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். ஓகே, கிரண்யா நீங்க பேசும்பொழுது இதை ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. அதனால உங்ககிட்டயே இந்த கேள்விக்கு வரேன் நான். எந்தெந்த இடத்துக்கு டிஷர்ட் போடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு? நான் மீடியால இருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் கூட நான் போட்டுட்டு போலாம். எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னோட ரேடியோ வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே அதான். ஏன்னா ஒரு டிவிலயும் நான் வேலை பார்த்திருக்கேன். அங்க வந்து அள்ளி பூ முடிச்சு எழுத்து சொருகி அதெல்லாம் நமக்கு செட் ஆகல. அதுல வந்து ஒரு ரேடியோல பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஷர்ட் 4 ஜீன்ஸ் வச்சுட்டு நான் காலம் பூரா ரொம்ப கம்ஃபர்டபுளா நானா வேலை பார்க்கக்கூடிய இடமா அதை நான் உணர்ந்தேன் எப்பயுமே. சோ எந்த பெயிண்டும் அங்க அடிச்சுக்க வேண்டாம். நான் போனேன்னா நான் இயல்பா என் வீட்டுல நான் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறனோ அது மாதிரி நான் ஸ்டுடியோல நான் ஃபீல் பண்ணுவேன். அதனாலயே எனக்கு வந்து ரொம்ப பிடித்த இடமா அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருந்துச்சு. டிஷர்ட் அலோவ் பண்ணதுனாலே மிக முக்கியமான. சோ உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்க டிஷர்ட் நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே. சோ எந்தெந்த இடங்களில் அனுமதி டிஷர்ட்டுக்கு மறுக்கப்படுது அப்படிங்கறதுல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். கோயில்கள்ல, இந்து மதம் சம்பந்தப்பட்ட கோயில்களில் வந்து டிஷர்ட்டுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கறத நம்ம நிறைய பாக்குறோம். ஏன்னா எந்த ஆடை போட்டிருந்தாலும் நீங்க மேல ஒரு ஷால் போட்டுட்டு தான் நீங்க டிஷர்ட்டை நீங்க போட்டிருந்தாலும் மேல நீங்க ஒரு ஷால் போட்டு உள்ள வரணும் அப்படிங்கறத கோயில் நிர்வாகங்கள் அது ஒரு சட்டமாக முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆனா இது இவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து இந்து கோயில்கள்ல மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. தேவாலயங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் நீங்க இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு போனீங்கன்னா உங்களை வித்தியாச பார்வை பார்க்கக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. சோ அடுத்த கேள்வி, ஒரு ஆடையை ஒரு பெண் அணியும் போது, இப்ப கிரண்யா பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, அது எங்கேயோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவலோட தான் ஒரு ஆடையை நம்ம அணிய வேண்டி இருக்கு. அது வந்து ஒரு ஆணாக இருக்கிறார். அதுதான் இப்ப நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிறது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் நம்ம கிட்ட இந்த விமர்சனத்தை நேரடியாக முன்வைக்கிறது கிடையாது. எந்த ஆணும் வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஆணும் நேரடியா வந்து நம்ம கிட்ட நம்ம ஒரு டிஷர்ட் போட்டு வெளியே போகும்போது இதை போட்டா வெளில போற அப்படின்னு எந்த ஆணும் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் அந்த குடும்பம் நம்மளுடைய அம்மா மூலமாக இயங்குது, நம்மளுடைய சகோதரி மூலமாக இயங்குது. அப்போ அவங்க நம்மளை கூப்பிட்டு அம்மா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், என்னைய வந்து ஃபர்ஸ்ட் டிஷர்ட் போடும்போது இதெல்லாம் போட்டு நீ ஏன் வெளியே போற அப்படின்னு சொல்றது எங்க அம்மா தான். அப்போ உங்களுடைய குடும்பம் எப்படி நீங்க டிஷர்ட் போடுறத பார்க்குது, அதை எப்படி விமர்சனம் பண்ணுச்சு, இன்னும் பண்ணிட்டு இருக்கு? யாருக்காவது அதுக்கு குறைச்சலே இல்ல. ஏன்னா டிஷர்ட் கையை தூக்குனா இடுப்பு தெரியுமா, புடவையில தெரியாத எடுப்பான்னு எனக்கு தெரியல. அது ஒரு கொஸ்டின். கைய தூக்குன சரி தெரிஞ்சாதான் இப்ப என்னையா உங்களுக்கு பிரச்சனை? சரி தெரியட்டுமே, இடுப்பு தானே தெரிஞ்சுட்டு போகுது. ஓகே, அது இன்னொரு இது. இன்னொன்னு, அம்மா யூஸ் பண்ற ஆயுதங்கள்னு என்னன்னா, நான் உன் அம்மா, இது வேற யாரும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் தான் சொல்லுவேன். அம்மா போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பால், நம்மளால டீல் பண்ண முடியாத பாலா இருக்கும். அந்த பாலுங்களை டீல் பண்ணவே 33 வயசு ஆயிப்போச்சு. ஏன்னா அம்மா நிஜமாவே, ஏன்னா அம்மா ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப அது எமோஷனலா அந்த பாயிண்ட் அட்டாக் பண்றாங்க நம்மள. இன்னொன்னு சொல்லுவாங்க, உன்னுடைய வயசெல்லாம் தாண்டி தானே நானும் வந்திருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்து தானே வந்திருக்கேன். உன் சேஃப்டிக்கு தானே சொல்றோம், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உன் சேஃப்டிக்கு தானே சொல்றோம் கஷ்டமா அப்படின்னா இந்த மாதிரி பால் எல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இப்ப நான் சின்ன வயசுல என் பொண்ணுக்கு வந்து நான் தேடி டிஷர்ட் வாங்குறேன். எங்க அம்மா ஆனா எனக்கு ஒரு டிஷர்ட் கூட வாங்கி கொடுத்தல. நீங்க இத்தனை 10 பருவ பெண்களோ இல்ல நம்மள மாதிரி மிடில் ஏஜ்டு பீப்புள் போடுற டிஷர்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என் 5 வயசு குழந்தைக்கு நான் டிஷர்ட் போடுறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு என் வீட்டுல இருக்குன்னு நான் சொல்லியே ஆகுவீங்க. என் 5 வயசு குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான உடையா டிஷர்ட் இருக்கு, நான் தேடி டிஷர்ட் வாங்குறேன் அவளுக்கு, அதை போடுறதுக்கு. ஏன் நீ வந்து அவளுக்கு ஃப்ராக் ப்ரிஃபர் பண்ணல? நான் பண்ணல, அந்த குழந்தைக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு, நான் அதை போடுறேன்னா அந்த குழந்தைய இப்பவே வந்து ஒரு பெண்ணாகவே நடத்தக்கூடிய, ஒரு பெண்ணாவே அவ உடம்ப பார்க்கக்கூடிய ஒரு அம்சமா தான் அவளை இப்பவுமே ட்ரீட் பண்றாங்க. அவளை ஏன் ஒரு குழந்தைய பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ பாரு, வார்ட்ரோப் திறந்தா எல்லாமே டிஷர்ட்டா இருக்கு, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு வளர்க்கிற அவளை? இந்த மாதிரியான விமர்சனங்கள் நான் டெய்லி அவளை குளிப்பாட்டி டிஷர்ட் போடும்போது நான் கேட்கிறேன். தினம் நடக்குது இது எங்க வீட்டுல. சோ இப்பவே அந்த குழந்தை மனசுல என்ன பதிய வச்சிருக்காங்க, டிஷர்ட்ங்கிறது ஏதோ தரைக்குறைவான ஆடை, வீட்டுல போட்டுக்கிற வரைக்கும் ஓகே, அதையுமே வந்து பொண்ணுங்க போடக்கூடாது. அம்மா இதெல்லாம் பாய்ஸ் போடுறதுமா, எனக்கு எல்லாரும் சொல்றாங்கம்மா அப்படின்னு அவன் சொல்றான் என்கிட்ட. இது புரியவே இல்லை எனக்கு, ஏன் இப்படி பண்ணணும்?
அது ஒரு ஆடை, ஒரு சௌகரியமான ஆடை. அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது, நைட்டியா இருந்துட்டு போகுது, உள்பனியனா இருந்துட்டு போகுது, ஒரு சௌகரியமான ஆடை. அவங்க இஷ்டப்படுறத போட்டுக்கலாமே. ஒரு சின்ன குழந்தை மனசுல கூட இது தவறுன்னு இப்பத்துல இருந்தே பதிய வைக்கிறதுனால தான் எனக்கு இத்தனை it took 3 decades for me to learn this, to unlearn this in fact. சோ இது தவறுதான் போல இருக்கு. நான் டிஷர்ட் வாங்கும் போது அவ்வளவு கேர்ஃபுல்லா, அதுலயும் என்ன சொல்றதா, இதுல டிஷர்ட் போடுறதுல என்ன இன்னொரு பெரிய பிரச்சனைனா, உண்மையா சொல்றேன், இந்த டிஷர்ட் போட்டே ஆகணும்னு நான் ரிபலா போட ஆரம்பிச்சப்ப நான் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என் மார்பகங்களை மறைக்க நான் அவ்வளவு மெனக்கெட்டேன். இந்த மார்பகங்கள் தெரியறதுனால தானே இவங்க அப்போஸ் பண்றாங்க. இது நம்ம எப்படியாவது தெரியாம நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம எப்படியாவது போட்டுறணும்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல அது 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 அந்த கேள்விக்கே நம்ம நேரடியா இங்க இருந்தே போயிடலாம் கிரண்யா. ஏன்னா ஒரு டிஷர்ட் போடும் போது நமக்கு முதல்ல நமக்கு வந்து டிஷர்ட்ல அவங்க எடுத்து வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மார்பகங்கள் அசிங்கமா தெரியுது, மார்பகங்கள் பெருசா தெரியுது, அசிங்கமா தெரியுது, இது என்ன துருத்திட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றதுதான் வந்து பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அப்ப அந்த மார்பகங்கள் தெரியாம டிஷர்ட் போடுறதுக்கு என்னென்ன உத்திகளை எல்லாம் நம்ம பெண்கள் கையாளுறோம் அப்படிங்கறத சொல்லணும். இப்ப நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிஷர்ட்டுக்கு தனியா நீங்க பிரேசியர் வாங்க வேண்டி இருக்கு. அதுக்கு மேல நீங்க ஒரு ஸ்லிப்பு போட்டு, அந்த ஸ்லிப்பையும் நீங்க வந்து அந்த மேன் ஸ்லிப் மாதிரி அது கரெக்டான சைஸ்ல பார்த்து வாங்கி, அப்படியே ஏதோ அந்த ஆர்னர் மாதிரி இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா உடலோடு ஒட்டக்கூடியதா, அது வந்து உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களை குப்புற போட்டு உங்க மேல ஒரு ரோலர் ஏற்றி விட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க, மூச்சு அடைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்க உங்களுக்கு அந்த ஸ்லிப் தரும். அதையும் தாண்டி தான் நீங்க டிஷர்ட்டை போட வேண்டி இருக்கு. இது ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரி நீங்க டிஷர்ட் பிரா வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ சேலைகளுக்கு அணியக்கூடிய ஒரு உள்ளாடையை தான் பெரும்பாலும் நம்ம வந்து போட வேண்டி இருக்கு. அதுக்கு மேல நம்ம அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று போட வேண்டி இருக்கு. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி கூன் போட்டுக்கோம். டிஷர்ட் போட்டு நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாடி லாங்குவேஜ் மாறுது. ஒரு மாதிரி இப்படி கூன் போட்டுட்டே நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடும். இப்ப நீங்க இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஹவு டு யூ மேனேஜ் திஸ்? இன்னர் கார்மெண்ட்ல இருந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? நான் சொல்லட்டுமா, வேற யாராவது சொல்றாங்களா? நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து முதல்ல டிஷர்ட்டை வேண்டிதான் நான் வந்து பிரா தேட ஆரம்பிச்சேன். பிராங்கிறது வந்து அம்மா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு விஷயம் இல்லையா? சோ அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷயம், அம்மாவுடைய அறிவுக்கு ஏத்தாப்புல அந்த பிரா போடும்போது இன் நோ வே யூ கேன் ஹைட் யுவர் நிப்பிள்ஸ் ஆன் அ டிஷர்ட். சோ தி நிப்பிள்ஸ் ஆர் வெரி விசிபிள். சோ அம்மாவுக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் போதும், அசிங்கமா இருக்கு, எப்படி நீ இந்த ட்ரெஸ் போடும். சோ அப்பதான் வந்து தோழிகள் கிட்ட எல்லாம் கேட்டு, ஓ இதுக்குன்னு தனியா பிரா இருக்கு போல இருக்கு, சரி ரைட் அதை வாங்குவோம் அப்படி சொல்லி அது வாங்கி பேடட் ப்ராஸ் எல்லாம் நம்ம அப்பதான் வந்து அறிமுகமாகுது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்லிப்ஸ், அப்புறம் கார்செட் மாதிரி ஏதாவது கிடைக்குமா இந்த இங்கிலீஷ் கதாநாயகிகள் எல்லாம் போட்டு இருப்பாங்களே, இழுத்து பிடிச்சு மூச்சே விட முடியாம அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு கூட தெரியாது. என்னன்னா நமக்கு முதல்ல இதை போடணும், போட்டுட்டு அப்புறமா பர்மிஷன் வாங்குறதே பெரும்பாடா இருக்குல்ல, அதனால ஃபர்ஸ்ட் இதை போடணும். சோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஏதோ சௌகரியத்துக்காக இதை சூஸ் பண்ணி போய் மிக அசௌகரியமான உடையா இது நமக்கு மாறி போச்சேடா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சேப்போ அப்படிலாம் வேணாம், தேவை. மியூட் பிரஸ் பண்ணிட்டீங்க. மியூட் பிரஸ் பண்ணிட்டீங்க. எஸ். So I respect my body and everyone has என்ன சொல்றது, இதே anatomy தான், every female has this anatomy. So you have to respect me for that, right? எனக்கு நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயத்தையே உங்களால ஏத்துக்க முடியல, அது நீ மாற it doesn't make any sense to me. அதாவது எப்படி வந்து அது நீ மறை அப்படின்னு ஒரு சமூகம் ஒரு பக்கம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கோ, அதே சமயத்துல அதை ஒரு பெரிய வியாபார பொருளாகவும் மாத்தி வச்சிருக்கு. அது காமிக்கவே கூடாது, அது நீ மறைச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே, இன்னொரு பக்கம் அதை பக்காவா கமர்ஷியலைஸும் பண்றாங்க. சினிமாவில இருந்து ஆரம்பிச்சு, காட்சி ஊடகத்துல இருந்து ஆரம்பிச்சு, பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விளம்பரங்களில் ஆகட்டும், எல்லாத்துலயும் வந்து ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டா வந்து அவங்க பிரெஸ்ட்ஸை தான் முன்னிறுத்துறாங்க இன்னைக்கு. அப்போ அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு அப்படின்னா, இந்த ரெட்டை விஷயத்தை வந்து நம்ம சமாளிக்கிறது நமக்கு ரொம்ப சிரமமாகத்தான் இருக்குது. we are confused ஒரு ஸ்டேஜ்ல சொல்லணும்னா. சுபா, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த டிஷர்ட்டுக்கு பிரா இருக்குதுன்றதே வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். சரவணா ஸ்டோர்ல நான் ஜெனரலா அங்க ஏதோ பார்க்கும்போது ஒரு லேடி வாங்கிட்டு இருந்தாங்க, வித்தியாசமா இருக்கு எனக்கு கேட்கும், இந்த டிஷர்ட் பிரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ இதுக்குன்னு தனியா போடணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் இது ஃபாரினர்ஸ்ல நாங்க இந்த கூன் போடுற விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து ஃபாரின் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வரும்போது பார்த்தா ஹைட்டா இருக்க மாதிரி தெரியும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் போயிட்டு வரும்போது எப்படின்னா எனக்கு தெரியல. அப்புறமா தான் என்னோட
ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து எல்லாமே ஹைட்டா இருக்கும். இந்த பிரெஸ்ட் வந்து பெருசா அந்த உத்து பாக்குறது, இந்த கூன் போறது இல்லாம இயல்பா நாங்க நடப்போம். இப்ப இயல்பா நடக்கும்போது நம்ம வந்து ஒரு 2 இன்ச் அளவு நம்ம குறுகி இருக்கோன்றதே எனக்கு அப்பதான் புரியுது. அப்ப என்ன மாதிரி, ஏன்னா அங்க டிஷர்ட் போட்டாவோ வேற எது போட்டாலும் உத்து உத்து பாக்குறதே இல்ல. நம்ம பக்கம் எப்படின்னா இது அந்த எங்கெங்கெல்லாம் போட்டுக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், அந்த டிஷர்ட் நாத்தனாருங்க போடும்போது அது அக்செப்டட், நம்ம போடும்போதுதான் குடும்பத்தோட பாரம்பரியம் போயிடும். நாத்தனார் சைட்ல இருக்கவங்க எல்லாம் போட்டுக்கலாம், நம்ம போடும்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க, நம்ம மட்டும் தான் குண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லா வீட்லயும் இருக்கிற பாலிடிக்ஸ். ஸ்லிம் குண்டு இல்லங்க, அவங்க உடம்பு வந்து மெலிசா இருக்கு, உன் உடம்புக்கு அது செட் ஆகல. அவன் போட்டுக்கலாம், வேற உனக்கு அது வேற மாதிரி இருக்கு. அப்படி அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த அந்த அப்போதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த எப்படி 2 வருஷத்துல அவ்வளவு ஹைட் வர முடியாது. என்ன நீ போயிட்டு ஹைட் ஆயிட்டேன்னா மேம், ரீசன் அது இல்ல மேம், என்னோட நாங்க வந்து அங்க வந்து எங்க ட்ரெஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சோ நாங்க அப்போ நம்மளோட ஒரு எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரு குறுகி இருப்போம், நம்ம நத்த மாதிரி ஆயிட்டோன்றதுக்கு வந்து இது ஒரு இது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க இன்னொரு அந்த கோழிக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். எந்தெந்த இடத்துல போட்டுக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் வந்து எமரால்ட் ஹவுஸ் இன்சார்ஜா இருந்தேன் நானு. அப்போ நான் எல்லாரும் என்ன பண்ணேன்னா, எல்லாம் ஒரே மாதிரி கிரீன் கலர்ல சாரி வாங்கிட்டு எல்லாம் அழகா பட்டு சாரி மாதிரி பார்டர் போட்டு ஸ்போர்ட்ஸ் டேக்கு இருந்தோம். சீரியஸா சொல்றேன், எங்களோட மென்டர் ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கூட நீங்க ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் மாதிரி போட மாட்டீங்களா, கொஞ்சம் பசங்களை என்கரேஜ் பண்ணும்போது பட்டு சாரி கட்டிட்டு நிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது பொட்டுல அடிச்ச மாதிரி இருந்தது. எங்களுக்கு எவ்வளவு, நானும் ரொம்ப மாடர்னா ஆன தாட்ஸ் இருக்குது, ஆனா எல்லாரும் சொல்லும் போது எனக்கு அது தோணவே இல்லை. ஸ்போர்ட்ஸ் டே நம்ம எல்லாம் குரூப்பா சாரி எடுத்துக்கணும் தான் நினைச்சேன். சீரியஸலி சொல்றேன், டீச்சிங் பண்ற ப்ரொஃபஷனல் இந்த சேஞ்ச் வந்தாதான் அந்த இது வரும். எனக்கு அவங்கள இன்னி வரைக்கும் நான் அவ்வளவு அட்மையர் பண்றேன், நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஸ்போர்ட்ஸ் டேனாலும் நாங்க எனக்கு ஜீன்ஸும் எங்க எமரால்ட் ஹவுஸ்ல கிரீன் டிஷர்ட்டோ அந்த மாதிரி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி வேலை பண்ற இடம், அதுவும் நான் சொல்றேன் இந்த ஸ்கூல் லெவல்லயே இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் வரும்போது நல்லா இருக்கும். நான் கடலூர்ல ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து வெட்னஸ்டே வந்து கலம்காரி டாப் ஜீன் தான் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்மே. வெட்னஸ்டே அன்னைக்கு நானும் வந்து அன்னைக்கு கலம்காரி ஜீனும் டாப்பும் போட்டுட்டு போவோம். குழந்தைங்களும் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயம் நான் ஏன் இங்க சொல்றேன்னா, நாங்க ஹைதராபாத் ஒரு டூர் போயிட்டு ட்ரெயின்ல வரும்போது கிட்ஸ் கம் இன்சைட் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடும்போது யாரு அவங்க சீனியர் அக்கான்னு நினைச்சிட்டாங்க. இல்ல உங்க மேடம் சொல்லும் போது, ஐயோ உங்க மேடமா, உங்க மேடம் அது சான்ஸ்கிரிட் மேடம் சொன்னேன், உங்க சான்ஸ்கிரிட் மேடமே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா அது மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தோணு. அப்படி டீச்சர்ஸ்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை செய்யற இடங்களை இந்த புடவையோட அந்த மாதிரி கொடை வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ல மாடர்னிட்டி வரும்போது கண்டிப்பா அந்த வளர்ந்த குழந்தைங்க உத்து பார்க்க மாட்டாங்க. அவங்களோட கலீக்ஸையோ இல்ல மத்தவங்களையோ வந்து தப்பா தோணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல அவங்க என்ன பாக்குறாங்களோ அதான் ஆழமா பதியும். நம்ம மனசுல எல்லாம் மார்பகம்ன்றது அசிங்கன்னு பதிய வச்சுட்டாங்க. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு, உடை என்பது நான் நல்ல உடையை தாண்டினதா நானுன்றதை இது இன்டைரக்டா இது மாதிரி வருது அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்றேன். ஓகே, அருமை. சோ அடுத்த கேள்விக்கு போயிடும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து டிஷர்ட்டை பத்தி பேசும் பொழுது. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் தான் பேசலாமா? பேசுங்க. யாரு? மரகதம் பேசுறேன், வெண்மதி. சொல்லுங்க. அது ஆக்சுவலி என்னன்னா, நீங்க எல்லாமே டிஷர்ட் போட்டிருக்கீங்க, நான் இது வரைக்கும் டிஷர்ட் போட்டது இல்ல. அதுதான், அதனாலதான் அதை பத்தி எதுவும் பேசுற வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க எல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறேன், ஹெச்எஃப்ல ஒர்க் பண்றேன். ஆக்சுவலி அப்ரெண்டிஸ் பண்ணோம் 3 years. அப்ப வந்து நாங்க ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தோம். அப்ப ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க வந்து இதுதான் போடணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இப்படி இருக்க கூடாதுன்றது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எல்லா ஃபேமிலிஸ்லயும் இருக்கு. ஆனா அப்படி இருந்த ஒரு ஃபேமிலில வந்து நம்ம ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டு போனாலும் அது வேற காக்கில இருக்குமா, ஒரு போலீஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ அந்த ஃபேன் ஷர்ட் இல்ல போலீஸ் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் ஆகும், ஆசையா இருக்கும். ஆனா ஆஃப்டர் அது முடிச்ச பிறகு நம்ம ஃபேன் ஷர்ட்டோ இல்ல எதுவுமே போடுற அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இப்ப என்னன்னா, ஆஃப்டர் மேரேஜ் என்னோட டாட்டருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணும்போது ஏன் டிஷர்ட் இது பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, இதே பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இன்னவருக்குமே என் டாட்டர் அண்ணா டிஷர்ட் போடும், அவளுக்கு 14 years ஆகுது. என்னன்னா ஒரு 2 years பிஃபோர் வந்து என்னன்னா டிஷர்ட்டுக்கு மேல ஷால் போட்டு போ, ஏன்னா அது வந்து எல்லாம் பாக்குறவங்க வந்து கண்ணோட்டம் வந்து சரியில்லை, அந்த ஒரு இதனால டிஷர்ட் மேல ஷால் போட்டு போன்னு சொல்லிட்டு என் பொண்ணு போட வச்சு அமிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோட் மாதிரி வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு வந்து இதுதானே பிரச்சனை, அதனால மேல சும்மா கோட் மாதிரி மட்டும் போட இது பண்ண. ஆனா என் பொண்ணுக்கு வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல, நீ உன் இஷ்டம் போல நீ ட்ரெஸ் போடுன்ற மாதிரிதான் நான் இது பண்ணிருக்கேன். என்னன்னா இப்ப கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் எங்க டிஷர்ட் போடக்கூடாதுன்றத விட எங்க கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னாலும் எல்லாமே சாரி தான் ப்ரிஃபர் பண்றாங்க.
ஆனா அத கட்டிட்டு போய் நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். இது சரியா இங்க தெரியுமா அங்க தெரியுமா எல்லாம் ஆனா இப்ப டிஷர்ட் இல்ல சுடி, மேக்சிமம் சுடி தான் போடும். இப்ப இதுல வந்து ஆபாசமா பாக்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனாலும் வந்து சாரி கட்டினாதான் நீங்க வந்து கரெக்டான ஒரு இதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே நன்றி. ஓகே இப்ப இந்த ஓகே. இடத்துல வந்து நான் கீதா தோழர்கிட்ட வந்து நான் ஒரு கருத்து கேட்கணும் அப்படின்னு விரும்புறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு பதிவு, நீங்க எழுதின பதிவு வந்து ரொம்ப வைரலான ஒரு பதிவு. நீங்க இதை பத்தி தான் எழுதியிருந்தீங்க. அதாவது பெண்ணுடைய மார்பகங்களை வந்து இந்த சமூகம் எப்படி பாக்குது, அதற்கு ஏன் வந்து நம்ம பெண் குழந்தைகளை நம்ம வந்து நீ குனிஞ்சு நட அல்லது நீ வந்து கூனி நட அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அவங்களை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நீங்க அழகா முன் வச்சிருந்தீங்க. நீங்க அதே கருத்தை நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தோழர். கண்டிப்பா தோழர், நானே சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மார்பகங்கள் மேல இருக்கிற பெண்ணுக்கு குற்ற உணர்ச்சி பாத்தீங்களா, அது வந்து அவங்க வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து இயல்பா அந்த குழந்தை பாட்டுக்கு விளையாடும் செய்யும், எந்த ட்ரெஸ்னாலும் போட்டுக்கும் செய்யும், அது அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து அந்த வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாரோட பார்வையும் அவங்க மேல இருக்கு. நீ நல்லா ட்ரெஸ் பண்றியா செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா மாத்திரம் இல்ல, இந்த டோட்டல் சமூகமே அந்த குழந்தைய கண்காணிக்குது. நீ வந்து சரியா பண்ணு, குறிப்பா இந்த அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்படாத பெண்களே இருக்க மாட்டாங்க. என்ன உனக்கு இது அசிங்கமா இருக்குன்னா, என்ன அசிங்கமா இருக்கு அப்படின்னா, அப்ப என் மார்பகம்ங்கிறது எனக்கு அசிங்கமான விஷயமா? அந்த குழந்தைக்கு அப்படிதானே தோணும். அப்ப ஏன் இது வளருது? இது வளர்றதுனாலதான் நான் விரும்பின உடை போட முடியல, இல்ல நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன் அப்படின்னா இந்த உடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது என்னோட தப்பா? என்னோட பாடி அப்படி இருக்கு அப்படின்னா அது ஏன் வந்து அதுக்காக என்ன குற்றம் சொல்றாங்க? ஏதோ வந்து மார்பகம் வளர்றதே அவளோட தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப அதனாலதான் அவங்க அழகா சொன்னாங்க கிரண்யா, கூன் போடாதது. அவங்க இவங்க பேசுறப்போ சொன்னாங்க, சுபா பேசுறப்போ எப்படி கூன் போட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்குது. எனக்குமே ஃபர்ஸ்ட் டிஷர்ட் போடுறப்போ பெருசா கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா அந்த சமுதாயம் வந்து அவ்வளவு மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்கு நம்மள. எப்படி அப்படின்னா உடை தொடர்பான எல்லா கட்டுப்பாடுகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல மார்பகத்தை தான் குறி வைக்குது. அது அசிங்கமா இருக்கு, நீ வந்து அது சரியா போடு. கரெக்டா தான் நான் போட்டிருக்கேன், இதுக்கு மேல என்ன செய்யணும்? நான் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரா போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லிப் போட்டிருக்கேன், இதுக்கு மேல என்ன நான் செய்யணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல இதோட அசிங்கமா இருக்கு, நீ செய்யாத அப்படின்னு சொல்றப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தோணும்? அத நம்ம பாடி மேல எப்படி ஒரு பெருமித உணர்வு வரும்? ஆமா இது என்னோட உடல், நான் எங்க போனாலும் வந்து கான்பிடென்டா நான் வந்து நிக்கலாம், கான்பிடென்டா பேசலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த குழந்தைக்கு எங்க இருந்து வரும்? ஏன் வந்து நம்ம தொடர்ந்து இதை பண்றோம்? சோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்மளோட அவசியமா இருக்கு. இது உனக்கு ஒன்னும் அசிங்கம் இல்லை கண்ணு, இது உனக்கு இயல்பான உடல், நீ என்ன ட்ரெஸ் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போ, அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து அதிகமா நம்ம கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் அந்த குழந்தை வந்து விமர்சனத்தை தான் சந்திக்கும். இப்ப 5 வயசு குழந்தைய வந்து அவங்க கிரண்யா சொன்னாங்க வந்து, இப்போ ஏமா இது வந்து நான் வந்து இப்போ கேஷுவலா போடலாம், ஆனா வெளியில போடுறப்ப போடக்கூடாதோ அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு அது வந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்து சந்திச்சிருக்கும் பாருங்க. விளையாடுற இடத்துல இதெல்லாம் போட்டு வந்துட்டியா, இதெல்லாம் வந்து யாராவது போடுவாங்களா, கேர்ள்ஸ் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து அப்படி ஆகுது. அது டிஷர்ட்டுங்கிறப்ப இன்னும் அதிகமா அவங்களை கொடுத்தது. இதுல ஒண்ணுமே தெரியறதுக்கு இல்ல. இப்ப நீங்க வந்து டார்க் கலர் போட்டிருக்கீங்க, நானும் டார்க் கலர் போட்டிருக்கேன், தட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் அட் ஆல். ஆனா வந்து ஒரு குண்டா தெரியறது அப்படிங்கிறதோ இல்ல வந்து மார்பகம் துருத்திட்டு தெரியறது அப்படிங்கிறதோ ஏன் வந்து சமூகம் வந்து அசிங்கமா பேசணும்? அதுக்கு ஏன் வந்து நம்ம குழந்தைகளை பலியாக்கணும்? முதல்ல அவங்களுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ். இன்னொன்னு அவங்க சொன்ன மாதிரி நிப்பிள் தெரியற விஷயம், ஏங்க இது நம்மளோட பாடிங்க, வாட் இஸ் தேர்? இது வந்து தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் தெரிஞ்சுன்னா வெளியில ஒண்ணும் தெரியறது இல்ல, அதோட வடிவம் அப்படி இருக்கு. இன்னொன்னு, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிப்பிள் அப்படிதான் இருக்கணும். அந்த நிப்பிள் அப்படி இல்லை அப்படின்னா அது பிரச்சனை. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஏன் பார்த்து பார்த்து செய்யணும்? நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வர்த்தகம் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கினா வந்து ஒரு ஜாக்கிலேயோ இல்ல மத்த பிராண்ட்லயோ போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்குறதுக்கு நீங்க போங்களேன், இன்னும் 1000 ரூபாய் கம்மியா கிடையாது. ஒரு டாப் 2 டாப் எடுத்துடலாம், நீங்க 2-3 டிஷர்ட் எடுத்துடலாம், அந்த அளவுக்கு அது இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஸ்லிப் வேற போட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி என்னடா அது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் சொல்லிட்டு இதையெல்லாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்றோம். சோ இந்த அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நம்ம பெண் குழந்தைங்களை விடுவிக்கணுங்க. அதுல எந்த அசிங்கமும் இல்ல கண்ணா, நீ தாராளமா போடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸிங்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எதை சொன்னாலும் எதை போட்டாலும் வந்து குத்தம் சொல்றது அப்படிங்கறத சமுதாயம் வச்சிருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்ம பழிகடை ஆகணுங்கிறது இல்ல, நம்ம குழந்தைங்க பழிகடை ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. சோ அவங்களுக்கு நம்ம கான்பிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. அருமை அருமை, செம. ஏன்னா இந்த கேள்வியை உங்ககிட்ட கட்டாயம் நான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். தொடர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு சொல்ல.
சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. கீதா தோழரோட இந்த பதிவை வந்து என்னோட மகள் கியூரிக்கு வந்து அவங்க அப்பா படிச்சு காட்டாரு. சரிங்க அதுக்கு முன்ன அவ வந்து இப்ப இந்த போன லாக்டவுன்ல வீட்டுல இருந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டா. சோ நீ வந்து ரெகுலரா கிரவுண்டுக்கு போன்னு அவளை கூட்டு போக ஆரம்பிச்சோம். அவ அந்த கிரவுண்டுக்கு போறதுல ஏதோ ஒரு விஷயம் அவளை எசிடேட் பண்ணிட்டே இருந்தது. நாங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த கட்டுரையை படிச்சு காமிச்ச பிறகுதான் அவ வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணா. என்னன்னா அவளோட டைட்ஸ் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் அந்த முட்டிக்கு ரொம்ப மேல இருந்தது. அந்த டைட்ஸ்ல அவளோட வெயிட் அதிகமானதுனால எங்களுக்கு அது பெருசா தெரியல, அவளுக்கு அது பெருசா தெரியல. கிரவுண்ட்ல இருக்க மத்த பேரண்ட்ஸ் வந்து அங்க அவளை வந்து இதுவா சொல்லியிருக்காங்க, நீ இன்னும் கொஞ்சம் இதுவா போட. அதை திருப்பி திருப்பி சொல்லும் போது அவளுக்கு அங்க கிரவுண்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. இத படிச்சு காமிச்ச பிறகு அவளுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு. யார் எதை சொன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இப்படிதான் நான் போவேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட இப்ப ஒரு நாள் கூட லீவ் போடாம போற அளவுக்கு ரெடி ஆயிட்டா. அவங்களோட அந்த கட்டுரை வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க கிட்ட முதல்ல அந்த கான்பிடன்ஸ வர வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி தோழர். ஒரு எழுதுறதுக்கான ஊக்கம் கிடைச்சிருக்கு, நீங்க ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க. கட்டாயமா. இப்ப அடுத்த கேள்வி. இப்போ தோழர் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப இந்த டிஷர்ட்ஸ்லயே வந்து ஒரு பெரிய ஆணுக்கான டிஷர்ட், பெண்ணுக்கான டிஷர்ட் அப்படின்னு அதுலயுமே நம்ம ஒரு பால் வேறுபாட்டை வந்து நம்ம டிஷர்ட்லயுமே கொண்டு வர்றோம். பெண்களுக்கான டிஷர்ட் அப்படி நீங்க போய் பாத்தீங்கன்னா லைட்டர் ஷேட்ஸ்ல பெரும்பாலும் வந்து லைட் ப்ளூ, லைட் பிங்க், பர்பிள், இந்த மாதிரி பெண்களுக்கே உரிய கலர், இளம் மஞ்சள், இந்த மாதிரியான வண்ணங்கள்ல தான் டிஷர்ட் பாப்பீங்க. அதே மாதிரி அதுல அங்கங்க லேஸ் வச்சது இருக்குது. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பூ, அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ, பட்டர்ஃபிளை, இது மாதிரியான விஷயங்கள் கொண்ட டிஷர்ட்ஸ் தான் பெரும்பாலும் அதே மாதிரி பெண்களுக்கான டிஷர்ட்ஸா விற்பனைக்கு சந்தைக்கு வருது. ஆண்களுக்கான டிஷர்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரே உங்களுக்கு பிளாட் கட்டிங் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் கட்டா இருக்கும். பெண்களுடைய டிஷர்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஷேப் கொடுத்து கட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த டிஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்தகம் இவங்க சொல்றது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வர்த்தகமா இருக்கு. அப்ப அந்த வர்த்தகத்தை உடைச்சு டிஷர்ட் அப்படிங்கிறது யூனிசெக்ஸுக்கான ஒரு கான்செப்ட் தான், ஒரே டிஷர்ட் தான், அது உனக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் அப்படின்றத கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆணுக்கான டிஷர்ட்ங்கிறது ஆணுக்கானது, பெண்ணுக்கானதுங்கிறது தனி கிடையாது, இட்ஸ் யூனிசெக்சுவல் அப்படிங்கிறதுக்கான இந்த கான்செப்ட், ஹவு டு யூ ஃபீல் அபவுட்? இந்த இடத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எதனால நமக்கு டிஷர்ட் மறுக்கிறாங்க, எந்தெந்த ரீசன்லாம் சொல்லி டிஷர்ட் நமக்கு மறுக்கிறாங்களோ அப்படியாப்பட்ட டிஷர்ட்டை தயார் பண்றதே இல்லை பாத்தீங்கன்னா. அது பாத்தீங்கன்னா அது அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டா நமக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி நம்மள வளர்த்து வச்சிருக்காங்க. ஒண்ணு, ஏன் அப்படி தயார் பண்றீங்க? அது ரொம்ப சௌகரியமா இருக்க மாதிரி ஏன் பண்றது கிடையாது? அது கொஞ்சம் லூசா வடிவமைச்சா என்ன? இந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோம்னா டைட்டா தான் இருக்கும். எனக்கெல்லாம் இல்லப்பா. இது ஆண்களுக்கான இடத்துல போய் வாங்குறது தானே. அதேதான் ஆண்களுக்கான வந்து பெண்களுக்கான இடத்துல ஒழுங்காவே கிடைக்காது, ஆண்களுக்கான இடத்துல போய் தேடினோம்னா நமக்கானது பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அதுதான். அப்போ கிரண்யா, இப்ப நம்ம இதுல என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா ஆண்களுக்கான டிஷர்ட்டை போய் நம்ம வாங்க வேண்டியிருக்கு, அவ்வளவு. அதே மாதிரி இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு. சில பேர் டிஷர்ட் வாங்கும்போது என்னன்னா, அண்ணா என் சைஸ் மீடியம் தான், ஆனா நீங்க எனக்கு எக்ஸல் கொடுங்கன்னு கேட்பாங்க. என் சைஸ் லார்ஜ் தான், நீங்க எனக்கு டபுள் எக்ஸல் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது ஏன் அவ்வளவு பெருசா? எனக்கு அது வசதியா இருக்கு, நான் ரொம்ப லூசா போடுறது எனக்கு வசதியா இருக்கு அப்படின்னா அப்படி நான் அதை போட்டுக்கலாம். ஆனா எனக்கு அது வசதியாக இல்லாத பட்சத்துல நான் ஏன் அதை போட்டுக்கணும்? சமூகம் என்னை வந்து அசிங்கமா தெரியுதுன்னு சொல்றதுக்காக நான் ஏன் தொலைன்னு போடணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆடை அணிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு நம்ம எல்லாருமே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ட்ரெஸ், அடுத்த கேள்விக்கு அப்படியே போயிடுறேன். இதுல இருந்தே ஒரு டிஷர்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம அணிய விரும்புறதுக்கு காரணம் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனாலதான். நிறைய பேர் நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் கம்ஃபர்ட் வியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வீட்டுல போடுறதும் சரி, நம்ம வெளியில போகும்போதும் சரி, சட்டுன்னு எடுத்து மாட்டிக்கிறதுக்கு நமக்கு வசதியாகவும் இருக்கு. அதே போல நம்ம இதை மாட்டிட்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி இதை மாட்டி நீங்க கையை எங்க வேணாலும் மேல வைக்கலாம், கீழே வைக்கலாம். ஒரு சேலைக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு டிஷர்ட்ல இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதுல அசௌகரியம் அப்படின்னு உணரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பர்சனலா நமக்கு அசௌகரியமா இருக்கு டிஷர்ட் அப்படின்னு உணரக்கூடியது ஏதாவது இருக்கா? டிஷர்ட்ல என்ன சௌகரியம், என்ன அசௌகரியம்? அதாவது ஒரு பாக்கெட் வைக்கலாம்னு தோணுது. பாக்கெட் இல்ல அப்படி. ஆமா ஆமா, ஒரு பாக்கெட் வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஏதாவது கொஞ்சம் ஒரு போனையோ ஒரு பர்ஸையோ ஆமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது வந்து ஒரு சௌகரியமா நான் பாக்குறேன். மற்றபடி அசௌகரியமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அது யூனிசெக்ஸா மாறுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அதுக்கெல்லாம் நம்மளா வந்து என்ன பண்ணணும்னா பெண்களுக்கான டிஷர்ட்டே எடுக்காதீங்க, எடுக்கக்கூடாது. நேரா ஆண்களுக்கான இதுக்கு போயிடுங்க. ரொம்ப சீப்பா கிடைக்கும், எல்லா கலர்ஸ்லயும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வெரைட்டியாவும் இருக்கு. அங்க வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அங்க எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம.
ஓகே. சோ வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? டி-ஷர்ட்ல என்ன சௌகரியம், என்ன அசௌகரியம்? மத்தவங்களுடைய பார்வைதான் அசௌகரியமே தவிர மத்தபடி டிஷர்ட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள், ரியலி கம்ஃபர்டபுள். ஐ ரெக்கமெண்ட் இட் ஃபார் ஒர்க் வேர். சூப்பர். ஓகே. அண்ட் இன்னொன்னு இருக்கு. இப்ப நம்ம பேசும் பொழுதே முக்கியமா ஒரு விஷயம் பாக்குறேன், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லுங்க. குறிப்பா இந்த ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப அசௌகரியமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே தோணும். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நிர்பந்திக்கப்படுறாங்களோ, இந்த சொசைட்டியே அவங்கள வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாவே அந்த புடவையே கட்டிட்டு போகணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர்களுக்கும் இது பொருந்தும். அந்த எக்ஸாக்ட்லி சொசைட்டிக்கான சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பெண்கள் அதிகமா பணி செய்யக்கூடியவங்களை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொசைட்டி எதிர்பார்க்கு. அதுதான் இப்ப சிக்கல். இன்னொன்னு எந்த அளவுக்கு நம்ம மார்பகங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சுக்கோம்னா, ஒரு ஆசிரியர் அவங்க கூட அவங்க எப்பவும் கான்சியஸா இருக்க வேண்டி இருக்கு. இப்பெல்லாம் வந்து சோ ஏதோ அந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி பாடம் எடுக்கிறாங்க. ஏன் வந்து மார்பகங்களை ஒரு இயல்பான விஷயமா எடுத்துக்க முடியல? எனக்கு தெரிஞ்சு டிஷர்ட் மூலமா அதை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மார்பகம் தெரிஞ்சானே, நிப்பிள் தெரிஞ்சானே, அந்த நிப்பிள் தெரியும் போது அதை பத்தி நான் ஒரு பேச்சை முன்னெடுங்க. உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது எப்படி பாலூட்டுற ஒரு சுரப்பின்னு சொல்லி கொடுங்க. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் டிஷர்ட் வேர் பண்றதே. பிரவோ, சூப்பர். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நிப்பிள் தெரியுது. அதே மாதிரி நம்ம பெண்களை ஒரு 2-3 பேர் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்க இடத்துல நீங்க பாருங்க, உங்க பிரேசியர் ஸ்ட்ராப் தெரியுது, உங்க பேக் இது தெரியுது, அது தெரியுது, உங்க ஸ்கர்ட்டை இழுங்க, உங்க சாரி இழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம். அதை ஏன் நிறைய பெண்கள் செய்யறோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு அது ஒரு அவங்களே வந்து உளவியல்ல ஒரு சிக்கல்லையே தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதாவது ரொம்ப செல்ஃப் கான்சியஸா நம்மளுடைய ஆடைகள் மீது நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிஷர்ட் பத்தி பேசும்பொழுது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறத வந்து எப்பயுமே டிஷர்ட்டோட இணைந்து தான் வரக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம். இப்போ கிரிக்கெட் டிஷர்ட்ஸா இருக்கட்டும், அல்லது ஃபேமஸான ஃபுட்பால் ஸ்டார்ஸோடைய பேர் போட்ட டிஷர்ட்ஸா இருக்கட்டும், ஆண்களுக்கான இந்த டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஆண்கள்னா உடனே அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே டிஷர்ட், மும்பை இந்தியன்ஸ் டிஷர்ட் எல்லாமே ரொம்ப எளிதா தெரியும். அந்த மாதிரி இந்த சச்சின் டெண்டுல்கர் 10ஆம் நம்பர் டிஷர்ட், தோனி 11ஆம் நம்பர் டிஷர்ட் எல்லாம் வந்து எல்லாரும் ஆண்கள் வந்து பெரும்பாலும் அணியக்கூடிய டிஷர்ட்ஸ் அது கடகடன் கிடைச்சிருது. பெண்களுக்கான டிஷர்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்ற டிஷர்ட்டை சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சிந்து படம் போட்டது, சானியா நேவால் படம் போட்டது, அந்த மாதிரியான ஓகே ஓகே பிளேயர்ஸ் உடைய படம் போட்ட டிஷர்ட்ஸ் படம் போட்ட மாதிரி. சரி, வேற ஏதாவது அந்த மாதிரி பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான டிஷர்ட் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. மேரத்தான் போடுறப்ப டிஷர்ட்ஸ் கொடுப்பாங்க, அது பெரும்பாலும் யூனிசெக்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அது மாத்திரம் தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற மாதிரியான டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு கூட இல்லைங்க. ஸ்பைடர் உமன் கிடையாது, சூப்பர் உமன் கிடையாது. சில இடத்துல ஷீன் போட்டிருக்கோம், ஆனா அதுவுமே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஏன் பெண்களை ஆல்வேஸ் வந்து ஒரு தேவதைகளா கற்பனை பண்ணி வைக்கிறாங்கிறது தெரியல. நிஜத்துல இப்படி இல்ல, அட்லீஸ்ட் டிஷர்ட்லயாவது அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க விரும்புறாங்க. ஆனா நம்ம அப்படியே பார்க்க விரும்புறோமா அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம பார்க்க விரும்பல. அருமை அருமை. அடுத்த ஒரு கேள்வி, இந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான ஆடை, அவன் 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, இந்த வயசுல டிஷர்ட் போடலாமா அப்படின்னு இன்னொரு விமர்சனத்தையும் சட்டுன்னு போற போக்குல சமூகம் வந்து நம்ம கிட்ட சொல்லுது. சோ இந்த விமர்சனம் வந்து யாராவது எதிர்கொண்டிருக்கிறீங்களா? அதற்கான பதில் என்ன கொடுத்திருக்கீங்க? 40 வயசு ஆச்சு இன்னுமா டிஷர்ட் போடுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் கொடுத்திருக்கீங்க? யாருக்காவது இந்த விமர்சனம் வந்திருக்கா? வீட்லயும் சரி அல்லது வெளியிலயும் சரி? இது நேத்து எங்க அம்மா சொன்னது, வயசுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்றியா? நீ வயசுலயும் என் பேச்ச கேட்கல, இப்ப வயசாயி புள்ளைய பெத்துட்ட, இப்பவும் கேட்க மாட்டேங்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல. இது நேத்து எங்க அம்மா சொன்னது எனக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு வெளியில கிளம்ப எத்தனைக்கும் போதே எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம், நான் தான் அதை சொல்ல முடியும். அகைன் அந்த பால் நான் தான் இதை உனக்கு சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. சோ இதை திருப்பி 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 என்ன சொல்ல முயற்சி பண்றாங்கன்னா, எந்த காலகட்டத்திலயுமே நீங்க ஒரு வயசுன்னு இப்ப குறிப்பிட்டீங்க, எனக்கு புரியலையா? 5 வயசு குழந்தைக்கு கூட அந்த சுதந்திரத்தை என் குடும்பம் தர ரெடியா இல்ல, இந்த சொசைட்டி தர ரெடியா இல்ல. 5 வயசா இருந்தானே, 50 வயசா இருந்தானே, இதே தான் இவங்க திருப்ப திருப்ப சொல்ல போறாங்க நமக்கு.
நம்ம தான் தூக்கி போடணுமே தவிர இவங்க யாரும் நம்மளுடைய உடையை எந்த காலத்துலயும் ஏத்துக்க போடல. டிஷர்ட்ல மட்டும் இல்ல, நீங்க என்ன வேணா போடுங்களேன், எதை வேணா போடுங்க, புடவையே கூட கட்டுங்களேன், அதுல ஒரு விமர்சனம் எழாம இருக்கிறதே இல்லை. ஏன்னா பெண் என்பவள் யாரோ ஒருத்தருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த அப்ரூவல் வாங்கிதான் அவ ட்ரெஸ் போடணுங்கிறது இங்க எழுதப்படாத விதியா இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த ஃபேக்டர் முதல்ல உடைக்கணும். என் ட்ரெஸ் என் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரணும் இங்க. ஆனா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து எதிர்க்க சொல்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், நமக்கு பின்னாடி பேசுறவங்க நிறைய பேரா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 5 இயர்ஸா தான் ரெகுலரா டியூஷன் போடுறேன். ஏன்னா நான் ரெகுலரா வந்து ஷட்டில் ஆட போவேன். அங்க நாங்க 2 பெண்கள் தான், மத்தவங்க எல்லாரும் ஆண்கள் தான். சோ 2 பெண்கள் ரெகுலரா ஷட்டில் ஆட வருவோம். நம்ம இப்படி வரும்போது கிராஸ் ஆகும்போது நம்மள பாக்குற பார்வையே வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு நம்மள சொல்ல வச்சிரும். இந்த ஒரு 36 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல இது காலையில டிஷர்ட்டும் போட்டுட்டு ராக்கெட்டை தூக்கிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி அந்த பாக்குவாங்கல நம்மள பார்வை. அதுவே வந்து அதுலயே ஒரு சிலவங்க கேட்பாங்க, காலையில சமைக்கிற வேலை இல்லையா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை இல்லையா, காலையில ராக்கெட் எடுத்துட்டு போயிட்டு என் வேலை அதை நான் பாத்துக்க தெரியும், உனக்கு என்னம்மா இருக்கு நான் பாத்துக்கிறேன் போமான்ற மாதிரியான பதில சொல்லிட்டு நம்ம போற மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்வை வந்து அந்த நமக்கு நேரடியா கேக்குறாங்களோ இல்லையோ, அவங்க பாக்குற பார்வை அந்த அவங்க என்ன கேள்வி நம்மள கேட்க தோன்றாங்கன்றது சொல்லிடும். இதெல்லாம் எப்படி நீங்க அசால்ட்டா தாண்டி போறீங்க? என் பொண்ணு எடுத்த அதே ஸ்ட்ராட்டஜி தான். என் பின்னாடி தானே பேசுறேன், எதனா பேசிட்டு போய், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இப்படிதான், அவ்வளவுதான். காலையில 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்பேன்னா நான் காலையில 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்பேன், அது இடியே இடிச்சாலும் நான் அங்கதான் இருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, சம அருமை. சோ அடுத்த கேள்வி உனக்கு போயிடலாம். இந்த காலர் வச்ச டிஷர்ட், ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம பெண்களுக்கான டிஷர்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாமே அந்த போலோ நெக் தான். அந்த காலர் வச்ச டிஷர்ட், பாக்கெட் வச்ச டிஷர்ட், இதெல்லாம் எங்கேயுமே மார்க்கெட்லயே வந்து பெண்களுக்கு கிடையாது. விமென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுல காலர் கட்டாயமா இருக்காது, கட்டாயமா அதுல பாக்கெட்டும் இருக்காது. அப்ப இந்த மாதிரியான சிக்கலை நம்ம எப்படிதான் எதிர்கொள்வது? இதை எப்பதான் இவங்க சந்தைப்படுத்துவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை? நம்ம இதை எப்படி எதிர்கொள்றது? நம்ம பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கான செக்ஷன் பக்கமே நம்ம ஒதுங்கிட வேண்டியதுதானா? வேற வழியே இல்லையா? பெஸ்ட் அதுதான். இல்ல தோழர், நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். இப்ப இவங்க வால்டீனா தோழர் சொன்ன மாதிரியும் கிரண்யா தோழர் சொன்ன மாதிரியும் உடை பத்தின விவாதம் வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க யார்கிட்டயாவது அப்ரூவல் வாங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அது நம்ம அப்படியே மூளைச்சலவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு வயசானா என்ன, இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆகுது, இன்னைக்கு என்னால சுதந்திரமா உடை அணிய முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுனாலும் சில உடைகள் போடுறப்போ நான் தோழர்கிட்ட, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருக்கேன், இது அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்போ என்னமோ ஒரு விதமான நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு நம்ம உடை மேல, நம்மளோட உடல் மேல அப்படியே ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ இந்த குற்ற உணர்வும் முதல்ல உடைக்கணும். அப்புறம் இந்த சந்தைப்படுத்துதல் தொடர்பாகவும் நிறைய விவாதங்கள் கொண்டு வரணும். இப்ப எப்படி வந்து சுடிதாருக்கு வந்து இந்த பாட்டம்ல வந்து உங்களுக்கு பாக்கெட் வைக்கணும் நம்ம சொன்னதுனால அட்லீஸ்ட் ஃபேப் இந்தியாவாவது செய்யறாங்க, இல்ல கொஞ்சமாவது பிராண்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே நீங்க வந்து ஒரு 300 ரூபாய்க்கெல்லாம் ஒரு டாப் எடுத்தீங்க, ஒரு 400 ரூபாய்க்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல எல்லாம் இருக்காது. சோ அதுலயும் இன்னும் நம்ம கொண்டு வர்றதுக்கு இன்னுமே நம்ம நிறைய இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நாங்க அப்படிதான் போடுவோம், இல்லாட்டி நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிபேட்டை கொண்டு வர்றதுக்கு, இல்ல நம்ம அது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்ம வந்து யாரெல்லாம் மேனுஃபேக்சரர்ஸோ அவங்க கிட்ட ஒரு டயலாக் வந்து இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இருக்கு, இதெல்லாம் எப்படிதான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படிதான் சொல்றது? நாம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கோம். ஈவன் நம்ம வந்து பொதுல பேச ஆரம்பிச்சாலே பெண்களே வந்து ஆமா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்க, நாங்கெல்லாம் போடுறதே இல்லைங்க, யாரும் இவங்கதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். சோ இப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயமா போச்சா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை போட்டு அடிப்பாங்க. அதனால நம்ம தொடர்ந்து உரையாடுறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட உரையாடிட்டு இருந்தப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது பெண்ணுடையில அப்படின்னு சொன்னப்போ, நீங்க ஏன் அது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் கிட்ட எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அட்லீஸ்ட் யாராவது மேனுஃபேக்சர் ஒருத்தரோடையாவது நம்ம உரையாட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எங்களுக்கு தேவைகள் அப்படின்றத சொல்லலாம், இல்ல எப்படி அதை கொண்டு போகலாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கூட யோசிக்கலாம். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா ஒரு
ஒரு குழந்தை பாம்பேலன்னு நினைக்கிறேன், அவன் வந்து அவனுடைய பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சில்ல பின்னாடி வந்து ஒரு ஷார்ப்பனரோ ஏதோ ஒண்ணு நீங்க இதை வச்சு நீங்க கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டு ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருந்தான்னு நினைக்கிறேன், நட்ராஜ் பென்சிலுக்கு அல்லது ஏதோ ஒரு பென்சிலுக்கு, எனக்கு அது கம்பெனி பெயர் மறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்க கூட தான் ஒரு டயலாக் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, பெண்களுக்காக சந்தை வந்து இவ்வளவு பெரிய சந்தை இருக்கு, இவ்வளவு பொருட்களை கொண்டு வராங்க, யாருமே பேசிக்கான மார்க்கெட் ரிசர்ச் கூட பண்ணாம இருப்பாங்களா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பேசிக்கா ஒரு 10 பேர் டிஷர்ட் வாங்குற பெண்கள் கிட்ட பேச்சு கொடுத்தாலே நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றோம், டிஷர்ட்லயே இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்போ இந்த நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் எல்லாமே அப்போ நம்ம அவ்வளவு அசால்ட்டாவா அவங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த இடத்துல. இன்னொரு கேள்வி, இப்ப மகன் மகள் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒன்னா வளரக்கூடிய குடும்பங்கள்ல வாங்குற டிஷர்ட்ஸ், அதை வந்து அந்த பாரபட்சம் பார்த்து நம்ம டிஷர்ட் வாங்குறோமா அல்லது 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் வாங்குறோமா? இது யாராவது சொல்றீங்களா? யாராவது 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள், பையனுக்கு ஒண்ணு பொண்ணுக்கு ஒண்ணுன்னு மாத்தி வாங்குறோமா டிஷர்ட்? அமுதா சொல்லுங்க. அமுதா. இல்ல, அது அவங்க சூஸ் பண்றத பொறுத்து தானே மேம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துக்குவாங்க 2 பேரும். இதுல என்ன ஏன் கருத்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு நான் அலோவ் பண்ண பிறகு எப்பவுமே அதுதான் போடுறாங்க. இது நூதனமான பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம வந்து நல்ல காஸ்ட்லியா பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கியிருப்போம்னா அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரிதான் எங்க வீட்டுல போயிட்டு இருக்கு. அவங்களே அவங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்குவாங்க. பின்ன நீங்க பேக்கெட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்து நைட்டிஸ் அண்ட் சுடிதாஸ்க்கு வந்து நான் வந்து வெளியில சொல்லியே நான் வச்சு வாங்கிக்குவேன் என் வசதிக்கு. அது மாதிரி நம்மளும் டிஷர்ட்ல வந்து வச்சு வாங்கிக்கலாம்னு தோணுது இப்போ. டிஷர்ட் இப்ப என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சல்வார்லயோ அல்லது சல்வார் பேண்ட்லயோ ஒரு பாக்கெட் வைக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லர்ட்ட கொடுத்தா ஈஸியா வச்சு கொடுத்துருவாப்ல. ஆனா நீங்க ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்க என் ஊசி இதுல இறங்காதுன்னு. நீங்க டிஷர்ட்ல கை வைக்கிறதுக்கு எந்த டெய்லரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நமக்கு. பாக்கெட் வைக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா நம்ம நினைச்ச மாதிரி அப்படி பாக்கெட் வைக்க முடியாது. இப்ப நைட்டி நீங்க சொன்னீங்க, ரொம்ப அருமையான கருத்து. ஏன்னா நான் நைட்டி வாங்கும் போதே முதல்ல அதுல பாக்கெட் இருக்காங்கிறத பார்த்துதான் நான் நைட்டி எடுக்கிறதே. ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு போனை நம்ம டக்குன்னு பாக்கெட்ல வைக்கணும்னா கூட அது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எதுவுமே இல்லாம பிளாண்டா இருக்கிற ஒரு நைட்டியை நம்ம போடுறதுல வந்து என்ன ஒரு விஷயத்த கூட பத்திரமா வைக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம அந்த நைட்டியை போட்டுக்கிறது? நிறைய பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க, நைட்டியை போட்டுட்டு தெருமுனைக்கு வரைக்கும் வர்றாங்க, நைட்டி போட்டுட்டு கடைக்கு வர்றாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு பாருங்க. நைட்டிக்கு இன்னொரு நாள் ஒரு டாபிக் வச்சு நம்ம பேசுவோம். அது நிறைய பேச வேண்டியிருக்கு. நைட்டியும் மாபெரும் புரட்சியாளர்கள் இருக்கீங்க நீங்க. நைட்டிக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருக்கோங்க. நீங்க நைட்டிக்கு தனியா ஒரு நாள் பேசுங்க. நைட்டிய போட்டுட்டே ஒரு நாள் பேசலாங்க எல்லாரும். கண்டிப்பா. நைட்டியை பிறந்த தாய்மார்கள், பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவனே நைட்டி போட மாட்டாங்க. மருமக புள்ள முன்னாடி போடக்கூடாதுன்னு. கண்டிப்பா. அது என்ன தெரியுமா, அந்த 40 வயதுக்கு மேல நான் கொலுசு போட மாட்டேன், 40 வயதுக்கு மேல கீழே தொங்கக்கூடிய கம்மல் நான் போட மாட்டேன், 40 வயசுக்கு மேல நான் முடிய வந்து கொண்டையா தான் நான் போடுவேன், அதை வந்து லூஸ் ஹேர் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பட்டித்தனங்களை வந்து நம்ம பெண்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம வச்சுட்டே தான் இருக்கோம். அந்த 40 வயசுக்கு மேல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் டாக்டர் கூட அவ்வளவு பெரிய லிஸ்ட் எழுத மாட்டாரு. 40 வயசுக்கு பின்னாடி நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. ஆனா நம்ம அம்மாக்கள் வந்து அவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. மெட்டி போடக்கூடாது, 40 வயசுக்கு மேல கொலுசு போடக்கூடாது, 40 வயசுக்கு மேல ஹீல்ஸ் வச்சு செருப்பு போடக்கூடாது, 40 வயசுக்கு மேல வாட்ச் கட்டக்கூடாது, 40 வயசுக்கு மேல கொடை வச்சுக்கிட்டே நடக்கக்கூடாது, 40 வயசுக்கு மேல காட்டன் சேலை தான் கட்டணும். எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா? 40 வயசு ஏண்டா வருதுங்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு சமூகம் இருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி, இது வந்து நிகழ்வுடைய கடைசி கேள்வியா தான் வச்சிருந்தேன் நான். இதை ஒரு நார்மலா நம்ம பெண்கள் இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து அது ஆண்கள் டிஸ்கவுண்ட் பண்றது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு புரட்சியா, டிஷர்ட் எல்லாம் ஒரு புரட்சி. ஏன்னா நான் இந்த கான்வர்சேஷனுக்கு நான் தலைப்பே வந்து அப்படிதான் வச்சிருந்தேன், டிஷர்ட் வந்து ஒரு புரட்சிக்கான ஆயுதமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெஸ்பியனிசத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்களுக்கும் அவங்களுடைய எதிர் குரூப்புக்கும் வந்த ஒரு சிக்கல்ல அந்த லாவெண்டர் மெனஸ் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. லாவெண்டர் மெனஸ்னு எந்த பெயரை சொல்லி லெஸ்பியனிசம் வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தோட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்களோ அதற்கு எதிராக இந்த லெஸ்பியன்ஸ் வந்து அவங்களே வந்து இந்த லாவெண்டர் மெனஸ் அப்படிங்கிற ஒரு வாசகம் கொண்ட டிஷர்ட்டை அவங்க வந்து அணிஞ்சு அதன் மூலமாக ஒரு பெரிய புரட்சியை அவங்க வந்து மேற்கத்திய உலகத்துல பண்ணாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ
இந்த டிஷர்ட்லாம் என்ன வந்து இது ஒரு புரட்சிக்கான ஆயுதமா டிஷர்ட்? இது அப்படி பார்க்கணுமா நம்ம? நிச்சயமா நிச்சயமா புரட்சிக்கான ஆயுதம் தான். நான் சொன்ன மாதிரி பெண்ணினுடைய உடல் சார்ந்த அறிவை அவளுக்கும் சமூகத்துக்கும் கொடுக்கறதுக்கு டிஷர்ட் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ இந்த உடைய போட்டுக்கிறது மூலமா உன்னுடைய அனாட்டமி இப்படி தெரிய போகுதுன்னா அதை நினைச்சு அசிங்கப்பட வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு கிடையாதுங்கிறத வந்து டிஷர்ட்டை விட நல்லா வேற எந்த உடையும் சொல்லி தராது நமக்கு. ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி என் 5 வயசு குழந்தைக்கு கூட இந்த கேன்வசிங் அவங்களால பண்ண முடியுது. அதுவும் நம்ம சொல்றோம் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் அப்படி இப்படி கிடையாது. என் குழந்தை மனசுல இப்ப பதிஞ்சிருக்கு. இது வந்து ஆண்களுக்கான உடைன்னு தான் இன்னமும் அவளுக்கு பதிஞ்சிருக்கு அது மனசுல. சோ இது மாறணும்னா நம்ம வந்து டிஷர்ட்ல இருந்து அதை முன்னெடுக்கலாம். கண்டிப்பா இது ஒரு புரட்சிக்கான ஆயுதம் தான். அவங்க சொல்றத நான் முழுமையா வந்து ஏத்துக்கிறேன். அப்படிதான் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பெண்ணுக்கான கலாச்சார உடைகள்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு வசதியா இருக்குதா அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, டிஷர்ட் வாங்கி கொடுத்தோம்னா என் பொண்ணு வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடுறது இல்லை அப்படின்னு. அது ரொம்ப உண்மை. ஏன்னா அவ்வளவு வசதியா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க கலாச்சார ரீதியா இருக்கிற உடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் பொண்ணு வந்து ஃப்ராக் போட மாட்டேங்கிறாங்க, டிஷர்ட் போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க மொபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இப்ப டிஷர்ட் வந்து அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம், டிராவல் பண்ணலாம், எங்கன்னாலும் ஒரு மனநிலையிலே ஒரு மாற்றம் வரும். அதை பத்தி ஒன்றும் இல்லை, என் உடம்பு நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், சுதந்திரமா இருக்கேன், ஆமா நான் என் உடம்பு நேசிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதை நம்ம பரவலாக்கணும். இவ்வளவு எளிதான ஒரு உடையை வந்து நம்ம நிச்சயமா வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது. அருமை அருமை. தொடர் சொல்லுங்க தொடர். கட்டாயமா வந்து இது ஒரு புரட்சி தான். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ டிஷர்ட்ஸ் அதுக்கு பழகிட்டாங்கன்னா பசங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என் சின்ன பொண்ணு வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் இது ஆன பிறகு அவளுக்கு பிடிச்ச விஷயமே வந்து டிஷர்ட்ஸ் தான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா நாங்க ட்ரெஸ் வாங்கிடுறோம், அதை போடாம இதை போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு எளிமையா வாழ்க்கைக்கு மாறுறதுக்கான அந்த விஷயமும் வந்து இதுல இருக்கு. இந்த அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இதுல இருக்கு. அப்போ இதுக்கு பழகிட்டாங்கன்னா மக்கள் இதுக்கு பழகிட்டாங்கன்னா அந்த விஷயங்களுக்கான காஸ்ட்லி எல்லாம் குறையும்ன்றதுனாலயே இது நம்ம போடுறதுக்கு நிறைய தடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, வெளிநாடுகள் இருக்கிற பெண்களை பார்த்து நீங்க முதல்ல மாறுங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு மாறுறதுக்கு முதல் ஆயுதமா நம்ம, ஏன்னா டிஷர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள் தான், என்னோட கம்ஃபர்டபிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் நிறைய தரும். அந்த விஷயங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அருமை, செம. ஓகே, வேற யாராவது இதுல கருத்து சொல்லணுமா இந்த கேள்விக்கு? இன்னொன்னு கடைசியா ஒண்ணு சொல்றேன்னு நினைக்கிறேன். இது 10 பேர் போடுறதுனாலதான் இது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாவே இருக்கு. இது பரவலா 1000 பேர் போட்டாங்கன்னு வைங்களேன், ஏன் பேச போறாங்க? இல்ல அப்போ கான்பிடன்ஸோட போடணும். நெப்பிள் தெரியுது, தொப்பை தெரியுது, வயிறு தெரியுது, குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், என்னோட மார்பகங்கள் பெருசா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே. ஏன்னா எனக்கு இன்னும் தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல எத்தனையோ பேர் இன்னும் கூட இத்தனை வயசு கூட டிஷர்ட் போடாம இருக்காங்க. காரணம் அவங்க குண்டா இருக்கிறாங்க. மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒல்லியா இருக்க, நீ போட்டுக்கலாம், என்னால போட்டுக்க முடியாதுப்பா, நான் எனக்கு செட் ஆகாது. சோ இது எல்லாத்தையும் நம்ம கலைஞ்சிட்டு எல்லாரும் டிஷர்ட் போடணும். ஒரு சமத்துவமான உடையா டிஷர்ட் இருக்கணும். ஆண் பெண் சமத்துவத்தை பேசக்கூடிய முக்கியமான உடைதான் டிஷர்ட். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒரு லைட்டர் நோட்ல முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிஷர்ட்டுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன? ஸ்கர்ட்டா அல்லது லூஸ் பேண்டா, ஜீன்ஸா, எது நல்ல காம்பினேஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கர்ட் இஸ் மை பெஸ்ட் காம்பினேஷன். டிஷர்ட்டும் ஸ்கர்ட்ஸும். ஸோ வாட் இஸ் யுவர்ஸ்? உங்களுக்கு எது? ஸ்கர்ட் அண்ட் லூஸ் பேண்ட். லூஸ் பேண்ட். ஓகே. அப்புறம் வந்து ட்ராக் பேண்ட். ட்ராக் பேண்ட். கியூலட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணு வருது. அதாவது கியூலட் இந்த லூசா தொலைதொலன் டிவைடட் ஸ்கர்ட் மாதிரி ஒண்ணு. தட் இஸ் ரியலி கம்ஃபர்டபிள், ரியலி கம்ஃபர்டபிள். ஓகே, தட்ஸ் கிரேட். வாலண்டினா லூஸ் பேண்ட் தானா? லூஸ் பேண்ட்டும் ட்ராக் பேண்ட். ட்ராக் பேண்ட். ஓகே, சம. ஸோ ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்து 1 hour கிட்ட இன்னைக்கு நம்ம பேசிட்டோம் டிஷர்ட்ஸ் பத்தி. டிஷர்ட்லாம் ஒரு டாபிக்கா, இதுலலாம் 1 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா இப்ப நம்ம பேசும்பொழுதுதான் தெரியுது இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தைப்படுத்தலை பத்தி பேசியிருக்கிறோம், இதை குடும்பம் எப்படி பார்க்கணும்னு பேசியிருக்கிறோம், சமூகம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு எளிதாக எதையுமே நம்ம இன்னைக்கு கடந்து போக முடியாது. எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து பெண்ணுக்கான பெஸ்ட் எது, பெண்ணுக்கான வேர்ஸ்ட் எது அப்படிங்கிறத சீர்தூ
தூக்கி பார்த்து அதை குறித்து பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறதுதான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது இதான் கேட்பாங்க, வாரம் வந்து ஒரு கச்சேரியை வச்சு நீயும் எதையோ பேசிட்டு இருக்கிற, என்னதாம பேசுற அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான உரையாடல்கள் இருக்கிற இந்த உரையாடல்கள் சமூகத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒருத்தருக்கு என்னைக்கோ ஒரு விதத்துல பலன் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்துட்டு நம்மளை மனசார கேட்டே இருக்கிற ஆண்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு நல்ல ஆண்களும் இருக்காங்க. நல்ல ஆண்களுக்கு நன்றிங்க. முதல்ல கூப்பிட்டு பேசுவோம். பாத்துட்டு இருக்கிற எல்லா நல்ல ஆண்களுக்கு நன்றிங்க. வீட்டுல எல்லாரையும் டிஷர்ட் போடுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை அவங்க அணியறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அதற்கான உரிமை அவங்களுடையதுங்கிறத முதல்ல நீங்க உணருங்க. ஒரு பெண்ணுடைய ஆடை அப்படிங்கிறது அவளுடைய தேர்வு. அதற்கு தேர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை எந்த விதத்திலையும் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை அட்லீஸ்ட் இந்த தலைமுறை ஆண்களாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க ஹர் ஸ்டோரிக்கு வந்து ஒரு டி-ஷர்ட் வந்து டிசைன் பண்ணுங்க, நாங்க எல்லாம் வாங்கி போட்டுறோம். கரெக்ட். செம ஐடியா, நம்ம வாங்கிடலாம். தொடர்ச்சியாக நீங்க பேசுற தோழர் நிவேதிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாமே முக்கியமான பாக்கெட்டோட காலர் டி-ஷர்ட் பாக்கெட்டோட ஸ்டோரிஸ் நாம எல்லாம் போட்டுட்டு உரையாடுறோம். கண்டிப்பாக. ஓகே, அனைவருக்கும் நல்ல ஐடியா. நல்ல தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்சூனிட்டிக்கா. ஓகே, தேங்க் யூ.